என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஓகே ரைட்ன்னு சொல்லி கொஞ்ச நாள் அவரு பொறுத்திருந்து பார்ப்பார். ஆனா, இங்க நம்ப இந்த இயக்கத்துக்கு வந்த பிறகு, ஆ நெறைய மாற்றங்கள நம்ம பார்க்கலாம். ஸோ இங்க நம்ப இதுக்கு இந்த இந்த டாபிக்கு போறதுக்கு முன்னாடி இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆ ஒரு பஞ்சராத்ரா அப்படின்னு சொல்லி ஒரு நூல் இருக்கு. ஹயசிரா பஞ்சராத்ரா அப்படின்னு சொல்லி ஒரு நூல் இருக்கு. அந்த நூல்ல ஆ ஒரு பக்தர் வந்து கேட்கிறாரு பகவான் கிட்ட. எனக்கு எந்த விதமான வரமும் வேண்டாம். எந்த விதமான தார்மீகமான வாழ்க்கை எனக்கு வேண்டாம். எந்த விதமான ஆ எக்கனாமிக் டெவலப்மென்ட் ஆர்த்திகமான ஒரு விஷயமும் எனக்கு வேண்டாம். அதாவது பொருளாதாரமும் எனக்கு வேண்டாம். ஐ ஜஸ்ட் வாண்ட் அப்புறம் வந்து அ இன்பத்த வந்து அ அனுபவிக்கணுன்ற ஒரு அ ஆசை கூட எனக்கு வேண்டாம். அதுக்கப்புறம் முக்தியும் எனக்கு வேண்டாம். எனக்கு என்ன வேணும் அப்டின்னா, நான் உங்களுக்கு என்ன பிரார்த்தனை பண்றேன் அப்டின்னா, எப்பொழுதுமே நான் வந்து சதா சர்வ காலமும் உனக்கு வந்து நான் சேவகனா இருக்கணும். சோ கைண்ட்லி ஒப்ளைஸ் மீ அண்ட் கிவ் மீ திஸ் அந்த ஒரு வரத்த மட்டும் நீங்க குடுங்க அப்டின்றாங்க. சதா சர்வ காலமும் உங்களுக்கு வந்து நான் சேவகனா இருக்கணும். இதுவே வந்து கிருஷ்ணர் வந்து சைத்தன்ய மகாபிரபுவா வரும்போது ஒரு ஸ்லோகா சொல்லியிருக்காரு. யாருக்காவது தெரியுமா அது? யாருக்காவது தெரியுமா? பக்தர்களுக்கு யாருக்காவது சொல்ல முடியுமா அந்த ஸ்லோகா? சைத்தன்ய மகாபிரபு சொன்னது? சதா சர்வ காலமும் நான் உனக்கு வந்து சேவகனாக இருக்கணும், பக்தனா இருக்கணும். எனக்கு எந்த விதமான வரம் வேண்டாம்ன்னு சொல்லி இங்க ஒரு அ பக்தர் வந்து சொல்றாரு. அ ஹயசிரா பஞ்சராத்தான்ற ஒரு நூல்ல. இத வந்து மேற்கோள் காமிக்கிறாரு. சைத்தன்ய சரிதாமிரதத்துல கூட ஒரு மேற்கோள் இருக்கு. ஐ மீன் சிக்ஷாஷ்டகம்ல. யாருக்காவது தெரியுமா சிக்ஷாஷ்டகம்ல? అదే ప్రభు నదనం నా సుందరిం నా కవితం వా అది వస్తుంది కదా ప్రభు అదే తానే ప్రభు చెప్పండి. ఫుల్ శ్లోక చెప్పండి. నిదానంగా చెప్పండి. சொல்லுங்க. తృణాది ఆ! మీరు ఫస్ట్ చెప్పింది కరెక్ట్. నదనం నా జననం నా సుందరీం కవితాం వా జగదీశ కామయే మమ జన్మని జన్మనీశ్వరే భవతా భక్తిరహేతు కీత్వయి ఆయి నందతనుజా అంతే. కింకరం ఇది ఈ ఒక శ్లోకమే. సో, సరే సార్ ఇదంతా శిక్షాష్టకం చెప్తారు. అది కాదు. ఈ ఒక పర్టిక్యులర్ కాంటెక్స్ట్‌కి இந்த కాంటెక్స్ట్‌కి வந்து அந்த ஸ்லோகம் வந்து கரெக்ட்டா மேட்ச் ஆகுது. "ந தனம் ந ஜனம் ந சுந்தரிம் கவிதாம்ப ஜெகதீஷ காமயே மம ஜன்மனி ஜன்மனீஸ்வரே பவதாத் பக்தி ரஹிது கீத்வயே" அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சைத்தன்ய மகாபிரபு பக்தரா வந்து பகவான் கிட்ட கேட்கிறாரு. ஆ எனக்கு பணம் வேண்டாம். எனக்கு மக்கள் என் கூட ஃபாலோவர்ஸ் வேண்டாம். எனக்கு ரசிகர் மன்றம் வேண்டாம். நசுந்தரி அழகான பெண் எனக்கு வேண்டாம். கவிதாம்பா ஜெகதீஷ காமே நல்ல கவிதை எழுதவங்க கூட எனக்கு வேண்டாம். அப்புறம் எனக்கு என்ன வேணும்னா, நதனம் நஜனம் நசுந்தரிம் கவிதாம்பா ஜெகதீஷ காமயே மம ஜென்மனி ஜென்மனீஸ்வரே. ஒரு பிறப்புலயும் நான் வந்து உங்களுக்கு வந்து உங்க பாத హరే சேவை కృష్ణ ప్రభు உங்க திருவடிகள வந்து நான் ஆசிரியத்த எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உங்க திருவடிகள நான் ஆசிரியம் எடுத்தா எனக்கு வேற எந்த அந்த அந்த ஒரு ஆசைய தவிர எனக்கு எந்த ஆசையும் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. எஸ் மாதவி. சோ அந்த மாரி ஆ இங்க ஆ 4 விதமான ஒரு பொருள்கள் இருக்கு சாஸ்திரங்கள்ல. ஆ தர்மா, அர்த்தா, காமா, மோக்ஷா. இதுக்கு புருஷார்த்தங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த புருஷார்த்தங்கள பத்தி இப்ப நம்ம படிச்சோமே அதுல வந்து அந்த புருஷார்த்தங்கள பத்தி இருக்கு. இதுல நரசிம்மர் கூட அ பிரகலாதர் ஆ நரசிம்மர் வந்து பிரகலாதருக்கு வந்து ஹிரண்யகசிப்புவ வந்து வதம் பண்ண பிறகு, "உனக்கு என்ன வரம் வேணும்னு?" சொல்லி கேட்கிறாங்க. அப்ப பிரகலாதர் கூட என்ன சொல்றாங்க, "எனக்கு எந்த விதமான பௌத்திகமான வரமே எனக்கு வேண்டாம். எனக்கு என்ன வேணும்னா, எப்பொழுதுமே உங்களோட டிவோட்டியா நான் இருக்கணும். உங்க பக்தரா நான் இருக்கணும். அந்த ஒரு வரம் குடுத்தா எனக்கு போதும்." அப்படின்னு சொல்றாங்க. பிரகலாத் மகாராஜ் வந்து எக்ஸாம்பிள் கூட குடுக்குறாங்க. ஹனுமானோட எக்ஸாம்பிள் குடுக்குறாங்க. எப்படி ராமச்சந்திரருக்கு வந்து ஹனுமான் வந்து ஒரு தாஸ்ய பக்திய வந்து வெளிப்படையா காமிச்சாரு. எப்படி தாசனா இருந்தாரு. எப்படி ராம பக்தி பண்ணாரு அப்படின்றது வந்து பிரகலாதர் வந்து இந்த எக்ஸாம்பிள் சொல்றாங்க. இவருக்கு நரசிம்மதேவருக்கு சொல்ல வராரு. அந்த டைம்ல ஹனுமான் வந்து ஒரு ஐடியல் கேரக்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு உயர்ந்தமான ஒரு தூயமான பக்தர் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் ஹனுமான வந்து நெறைய உலகத்துல வந்து பக்தர்கள் எல்லாமே அவர வந்து இன்னைக்குமே வந்து அவர ஆராதனை பண்றாங்க. ஹனுமான.
ஸோ ஏன்னா ஹனுமான் மாதிரி ஒரு தாஸ்ய பக்தி யாராலையும் பண்ண முடியாது. ஒரு சேவகனா அந்த மாதிரி யாராலையும் பண்ண முடியாது. ஆஹ் அப்படி உங்களுக்கு நீங்க நீங்க உங்களுக்கு ஒருவேளை எனக்கு முக்தி கொடுக்கணுன்ற ஒரு ஆசை இருக்கலாம். இல்ல உங்களோட நான் அணையணுன்ற உங்களுக்கு ஆசை இருக்கலாம். ஆனா எனக்கு அந்த விதமான ஆசை எதுவுமே கிடையாது. எனக்கு வந்து உங்களுக்கு எனக்கு உங்களுக்கு இருக்கிற அந்த உறவு இருக்கு பாருங்க. அந்த உறவு எந்த காரணத்தை கொண்டு குறையக்கூடாது. எந்த காரணத்தை கொண்டு அது வந்து அப்படியே நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரணும். நான் மெயின்டைன் பண்ணிட்டே வரணும். அந்த மாதிரி எனக்கு ஒரு விருப்பத்தை ஒரு வரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஹனுமான் கேட்கிறாரு. ஸோ அதனால இங்க தர்மா, அர்த்தா, காமா, மோக்ஷா இந்த 4 பத்தி கொஞ்சம் விளக்கமா நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்த விஷயத்த அடுத்த நம்ம வந்து கட்டத்துக்கு போக முடியும். ஸோ தர்மா அப்படின்னா இப்போ ஒருத்தருக்கும் ஒரு தர்மம் இருக்கு. ஒரு நபருக்கும் ஒரு தர்மம் இருக்கு. ஏன்னா நம்ம நம்ம செய்யற அந்த தொழில் இருக்கு பாருங்க. அத வந்து அது மேல்பட்ட ஆதாரம் அது மேல ஆதாரப்பட்டிருக்கு. இப்ப நம்ம என்ன இப்போ பிராமணனா இருந்தா நம்ம என்ன தர்மம் செய்றோம்? சாஸ்திரங்கள படிக்கிறோம். மத்தவங்களுக்கு சாஸ்திரங்கள வந்து விநியோகம் பண்றோம். அதே மாரி ஒரு சத்திரியனா இருந்தா நம்ம என்ன பண்றோம்? மேனேஜ்மென்ட் வொர்க்குக்கு போறோம். ஆஃபீஸ்க்கு போவோம், கம்பெனிக்கு போவோம். அப்ப போம்போது நம்மளுக்கு ஒரு மேனேஜ்மென்ட் டாஸ்க் குடுப்பாங்க. அத வந்து நம்ம வந்து கையாளுறோம். எப்படி கையாள்றது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். எப்படி ஹேண்டில் பண்றது? லேபரர்ஸ எப்படி ஹேண்டில் பண்றது? அப்புறம் வந்து கம்பெனியோட ப்ராப்பர்ட்டீஸ வந்து எப்படி மேனேஜ் பண்றது? எப்படி மார்க்கெட்டிங் எப்படி பண்றது? இது எல்லாமே இந்த மேனேஜ்மென்ட் லெவல் எல்லாமே எப்படின்னா சத்திரியனோட அந்த ஜாதிக்கு வருது. அந்த ஒரு வர்ணத்துக்கு வருது. 4 வர்ணங்கள் இருக்கு. பிராமணா, சத்திரியா, வைஷ்யா, சூத்ரா. இது 4 வர்ணங்கள். 4 ஆசிரமங்கள் வந்து பிரம்மச்சாரி ஆசிரமம், அதுக்கப்புறம் கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம், அப்புறம் வந்து சந்நியாசாசிரமம். ஸோ இந்த 4 வர்ணங்களும், 4 ஆசிரமங்களும் வந்து யாரால குடுக்கப்பட்டது அப்படின்னா, பகவானால தான் குடுக்கப்பட்டதுன்றது, பகவான் வந்து பகவத்கீதால 4வது அத்தியாயத்துல சொல்லியிருக்காங்க. அவரே சொல்லியிருக்காரு. அவரோட திருவாயாலே சொல்லியிருக்காங்க. சாதுர்வர்ணம் மயா சிஷ்டம் குணகர்ம விபாகஷயா அப்படி சொல்றாங்க. இந்த 4 வர்ணங்களும், 4 ஆசிரமங்களும் என்னால தான் குடுக்கப்பட்டிருக்கு. அதனால இது யாரும் வந்து ஸ்பெகுலேட் பண்ண முடியாது. இதுல வந்து கற்பனை வந்து கற்பனை கருத்துக்கள் வந்து யாரும் அ அ கருதக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால அவங்கவங்க அந்தந்த வர்ணங்கள, அந்த ஆசிரமங்கள அவங்க வந்து கடைப்பிடிக்கலாம். ஒருத்தன் வந்து பிராமணனா இருக்கலாம், ஒருத்தன் வந்து சத்திரியனா இருக்கலாம், ஒருத்தன் வந்து ஆ அ வைஷ்யாவா இருக்கலாம். சத்திரியானா ராஜ்யத்த ஆள்றவங்க. இந்த மாரி பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க. ராஜ்யத்த ஆள்றவங்க, கம்பெனில மேனேஜரா இருக்கிறவங்க, ஸ்கூல்ல வந்து பிரின்சிபலா இருக்கிறவங்க, அப்புறம் வந்து டைரக்டர்ஸா இருக்கிறவங்க. இவங்க எல்லாமே மேனேஜ்மென்ட் கேடர்ஸ். இவங்க எல்லாமே சத்ரியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆள்ற சுபாவம் அவங்க கிட்ட இருக்கும். ரூல் பண்ற ஒரு சுபாவம் அவங்க கிட்ட இருக்கும். வைஷ்யாஸ் அப்படின்னா வாணிஜ்யம், வியாபாரம் பண்றது, கோரக்ஷனா, கோசேவா, பசுங்கள வந்து வளர்த்துறது, பசு வந்து கேர் எடுத்துக்கிறது, அவங்கள பார்த்துக்கிறது, அப்புறம் வியாபாரம் பண்றது. இவங்க எல்லாமே மார்க்கெட்டிங் லைன்ல இருக்கிறவங்க எல்லாமே வைஷ்யாஸ். ஆனா அத நீங்க பார்க்கலாம். ஒரு கம்பெனில ஆகட்டும், ஒரு சமுதாயத்துல ஆகட்டும், ஒரு நாட்டுல ஆகட்டும், ஒரு மாநிலத்துல ஆகட்டும், இந்த 4 பேரும் அதுல இருப்பாங்க. ஆனா நம்மளுக்கு தெரியாம நம்ம இத வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அங்க வந்து பிராமணர் இருப்பாங்க. பிராமணர்னா இப்போ நம்ம பிரசன்ட் கலியுகத்துல நம்ம யார் பிராமணர் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? இவங்க என்ன என்ன வேலைய இப்ப செஞ்சுட்டு இருக்காங்க பிராமணர்? யாருக்காவது தெரியுமா? பிராமணர் வந்து எந்த நிலையில சப்போஸ் இந்த மாநிலத்துல யார் பிராமணங்க? யாராவது சொல்ல முடியுமா? நம்ம டிவோட்டீஸ் ಯಾರಾவது சொல்ல முடியுமா? ಹೇಮಾ ಮಾತಾಜಿ ಮತ್ತೆ ಬೇರಿಕೆ ಹೇಮಾ ಮಾತಾಜಿ ಏನೋ ಹೇಳ್ತೀರಾ? ಇಲ್ಲಿ ಈಗ ನಮ್ಮ ಇದರಲ್ಲಿ ಬ್ರಾಹ್ಮಣ ಯಾರು, ಕ್ಷತ್ರಿಯ ಯಾರು, ವೈಶ್ಯ ಯಾರು, ಶೂದ್ರ ಯಾರು? ஸோ இத வந்து எல்லாத்துக்குமே ಅಪ್ಲೈ ಆಗುದು. ಇದ್ರ ಬಗ್ಗೆ ನೀವು ಕೇಳಲೇ ಇಲ್ವಾ? 4 ವರ್ಣಗಳು 4 ಆಶ್ರಮಗಳ ಬಗ್ಗೆ ತಿಳಿದಿರಲ್ಲ మీరు? ಕೇಳಿದಿರಿ ಪ್ರಭು. ಹಾ ಸರಿ ಓಕೆ. ಈಗ ನಮ್ಮ ಸ್ಟೇಟ್ ಇದೆ ತಮಿಳ್ನಾಡು ಇದೆ. ತಮಿಳ್ನಾಡಿನಲ್ಲಿ ಯಾರು ಈಗ ಇದಾಗಿದ್ದಾರೆ ಬ್ರಾಹ್ಮಣ ಆಗಿದ್ದಾರೆ, ಯಾರು ಛತ್ರಿ ಆಗಿದ್ದಾರೆ? ಇದು 2 ಮಾತ್ರ ಹೇಳಿ ನೋಡೋಣ. ವೇದೋಕ್ತ ಹೇಳೋರು ಬ್ರಾಹ್ಮಣರು ಪ್ರಭು. ವೆರಿ ಗುಡ್, ವೆರಿ ನೈಸ್. ಓಕೆ ಓಕೆ. ಮತ್ತೆ ಅಧ್ಯಯನ ಮಾಡೋರು, ಮತ್ತೆ ದೇವಸ್ಥಾನದಲ್ಲಿ ಪುರೋಹಿತರು, ಇವರೆಲ್ಲ ವೇದ ಇದ್ ಮಾಡೋರೆಲ್ಲ ಬ್ರಾಹ್ಮಣರೇ ಆಗ್ತಾರೆ. ಓಕೆ ಗುಡ್, ವೆರಿ ಗುಡ್. ಹೌದು. ಓಕೆ. ಕ್ಷತ್ರಿಯ ಯಾರು? ಕ್ಷತ್ರಿಯ வந்து ராஜா. ராஜா. ஓகே. அதுவே நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா,
இப்போ நீங்க சொன்ன 2 பேரும் 2 ஆன்சரும் கரெக்ட். இத வந்து இந்த பிராமணா சத்திரியா வந்து எந்த உருவத்துல இங்க இப்ப கலியுகத்துல நமக்கு இருக்காங்க? நம்ம 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 மாநிலத்துல எல்லாமே ஆள்றாங்க. நம்ம நாட்ட ஆள்றாங்க. இவங்க எல்லாம் எந்த உருவத்துல இருக்காங்க? எந்தெந்த ప్రభు போஸ்ட்? ஆ హరే హరే కృష్ణ ప్రభు. చెప్పండి. హరే కృష్ణ. మిలిటరీ పని చేస్తారు కదా ప్రభు, వాళ్ళ దేశాన్ని రక్షిస్తారు కదా, ఓకే. వాళ్ళే కదా వాళ్ళు. వాళ్ళు ఏ వర్ణంలో సార్? எந்த வர்ணத்துல வராங்க அவங்க? 4 క్షత్రియ வர்ணத்துல வராங்க அவங்க. ಕ್ಷತ್ರಿಯ. ಕ್ಷತ್ರಿಯ ಪ್ರಭು, ಕ್ಷತ್ರಿಯರಲ್ಲಿ ಯುದ್ಧಕ್ಕೆ ತಯಾರಿ ಮಾಡ್ಕೊಂಡು ஓகே. ಇವರೆಲ್ಲ ರಾಜರೆಲ್ಲ ಕ್ಷತ್ರಿಯರೇ ಬರ್ತಾರೆ, ರಾಮ ಇವರೆಲ್ಲ ಕ್ಷತ್ರಿಯರೇ ಬರ್ತಾರೆ. ஓகே, ரைட், வெரி குட். ஸோ என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ வந்து நம்ம மாநிலம் இருக்கு, தமிழ்நாடு மாநிலம் இருக்கு, கர்நாடகா மாநிலம் இருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு மாநிலத்துக்கும் ஒரு முக்கியமந்திரி இருக்காங்க, ஒரு முதலமைச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த முதலமைச்சர் யாரு அப்படின்னா சத்திரியன். ஏன்னா இந்த நாட்டை வந்து ஆள்றவங்க, நாட்டுல இருக்கிற அந்த மக்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குறவங்க அவங்க தான் சத்திரியன். அதனால அவங்க வந்து முக்கியமந்திரி, அந்த முதல்வர் ஒரு நிலை, அந்த ஒரு போஸ்ட்ல அவங்க இருக்காங்க. அதே மாதிரி பிராமணாஸுங்க யாரு அப்படின்னா ஐஏஎஸ் கேடர்ஸ் எல்லாருமே பிராமணாஸ் தான். இவங்களுக்கு எல்லாருமே நிறைய இன்டெலிஜென்ஸ் இருக்கிறதுனால இந்த ஐஏஎஸ் கேடர்ஸ் எல்லாமே முக்கியமந்திரிக்கோ இல்ல அந்த முதலமைச்சருக்கோ இல்ல அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், அந்த மினிஸ்ட்ரிக்கோ இவங்க எல்லாமே இவங்க வந்து அட்வைஸ் கொடுப்பாங்க, சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம நாடே வந்து இன்னைக்கு வந்து கவர்ன் ஆயிட்டு. ஸோ வைஷ்யாஸ் யாரு அப்படின்னா இந்த மார்க்கெட்டிங் பண்றவங்க, சேல்ஸ் மேனேஜர், சேல்ஸ் பண்றவங்க, கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே. இதே மாதிரி எல்லா கம்பெனிலும் இந்த இந்த ஒரு ஹைரார்கி இருக்கும், இந்த ஒரு மெத்தடாலஜி இருக்கும். அந்த சாஸ்திரத்துல என்ன இருக்கோ அதே மாதிரி பிராமணா சத்திரியா வைஷ்ய சூத்ரா ஒரு கம்பெனில இருக்கும். ஸோ கம்பெனில யாரு அப்படின்னா இந்த ரிசர்ச் டிபார்ட்மெண்ட், அவங்க ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க வந்து பிராமணாஸ். ஸோ சத்ரியாஸ் யாருன்னா மேனேஜ்மெண்ட் லெவலில் இருக்கிறவங்க வந்து சத்ரியாஸ். வைஷ்யாஸ் யார் அப்படின்னா மார்க்கெட்டிங் லெவலில் இருக்கவங்க வைஷ்யாஸ். சூத்ராஸ் யார் அப்படின்னா ஒர்க்கிங் கிளாஸ்ல இருக்கவங்க எல்லாமே சூத்ராஸ். இந்த லெவல்ல இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் ஒரு ஆக்குபேஷனும் நம்ம பார்க்கலாம். ஸோ இது சும்மா உங்களுக்கு புரியுறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொன்னது. ஸோ இங்க நான் என்ன சொல்றேன்னா, அந்த தர்ம அர்த்தா காம மோக்ஷா. ஸோ இந்த தர்மம் அப்படின்னா என்ன ஆச்சுன்னா, நம்ம தர்மத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அர்த்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா பொருளாதாரம். அதாவது அந்த நம்ம மோசம் பண்ணாம, யாருக்கும் வந்து அநியாயம் பண்ணாம, அயோக்கியத்தை பண்ணாம, அந்த தர்மத்துக்கு தகுந்த மாதிரி அதை வந்து தர்மத்துக்கு அடிப்படையா நம்ம பொருளாதாரத்தை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். அதாவது நம்ம சம்பாதிக்கணும்ன்ற அர்த்தம், சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா. அதுக்கப்புறம் அந்த இன்பமும் கூட சாஸ்திரங்களை என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இன்பத்தை நம்ம அடையணும். அதாவது ஆனந்தத்தை அடையுது, குழந்தைங்களை பெற்றுக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் ஆனந்தம், தர்ம அர்த்தா காமம். ஸோ இது எல்லாமே முடிஞ்சு இதுல வந்து செலுத்து போய் எனக்கு வேண்டாம், எனக்கு பகவானோட திருவடியில வந்து நான் வந்து ஆசிரியத்தை எடுக்கிறேன் சொல்லி வரவங்க தான் லாஸ்ட்ல மோட்சத்துக்காக வருவாங்க. இந்த மோட்சம் வந்து 5 வகையான மோட்சங்கள் இருக்கு. ஸோ 5 வகையான மோட்சங்களை வந்து சாயுஜ்யா, சாருக்யா, சாரூப்யா, சாமித்யா, சொல்றாங்க. இந்த 5 முக்தியில வந்து சாயுஜ்யான்றது வந்து ரொம்ப ரொம்ப வர்ஸ்ட், அது ரொம்ப ரொம்ப கீழ்மட்டமான ஒரு முக்தி. இது இந்த முக்தியிலே வந்து 5 வகையான முக்திகள். இந்த முக்தியில வந்து இந்த சாயுஜ்யான்றவங்க வந்து ரொம்ப ரொம்ப இருக்கிறதுல லோ கிரேடட் கேட்டகரி அவங்க. ஏன்னா சாயுஜ்யா அப்படின்னா என்ன அப்படின்னா பகவான்கிட்ட ஒன்று சேருது, பகவான்கிட்ட அணையிறது. அதுல வந்து 3 வகையான நபர்கள் இருக்காங்க: மாயாவாதி, பிரம்மவாதி, அருவவாதி. ஸோ மாயாவாதிகள் என்ன பண்றாங்க, சாஸ்திரங்களை வந்து சரியா புரிஞ்சுக்காம பகவானுக்கு வந்து உருவம் இல்லைன்றவங்க வந்து பிரம்மவாதிஸ். ஆனா மாயாவாதிஸ் என்ன பண்ணுவாங்க, சாஸ்திரங்களை வந்து படிக்கிறதுல படிச்சுட்டு அவங்க வந்து அவங்களோட சொந்த கருத்துக்களை சொல்லுவாங்க. அது வந்து சாஸ்திரங்களை வந்து சரியாவே அவங்க வந்து தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப நம்ம ஒண்ணு சொன்னா அவங்க ஒண்ணு செய்வாங்க, சாஸ்திரங்களை ஒண்ணு சொல்லணும்னா அவங்க வேற மாதிரி செய்வாங்க. அதனால இவங்களை வந்து என்ன சொல்றாங்கன்னா மாயாவாதிஸ் அப்படின்னு சொல்றாங்க. பிரம்மவாதிஸ் அப்படின்னா என்னன்னா, பிரம்மவாதி வந்து பகவானுக்கிட்ட ஒன்று சேருது. பகவான் வந்து ஒரு ஜோதி ஸ்வரூபம். அந்த ஜோதியில வந்து ஒன்று சேருது வந்து
பிரம்மவாதிஸ். அருவவாதி அப்படின்னா பகவானுக்கு உருவமே இல்ல. பகவானுக்கு உருவம் இல்லாம நம்ம எப்படி வருவோம்? பகவானோட படைப்புல வந்து நம்ம எப்படி வருவோம்? பகவானுக்கு கண் இருக்கு, கை இருக்கு, கால் இருக்கு, உருவம் இருக்கு. பகவான் வந்து சச்சிதானந்த ஸ்வரூபம். பிரம்மா சொல்லியிருக்காரு. நம்ம அதான் படிச்சது இதுல பிரம்ம சம்ஹிதால. ஈஸ்வரஹா பரமஹா கிருஷ்ணஹா சச்சிதானந்த விக்கிரஹா அநாதிராதிர் கோவிந்த சர்வ காரண காரணம். அவர் சச்சிதானந்த ஸ்வரூபம். அவர் சாஸ்வதமானவர். அவருக்கு பிறப்பு இல்ல, இறப்பு இல்ல. அவருக்கு ஆதி இல்ல, அந்தமும் இல்ல அவருக்கு. அவர் எப்பவும் இருப்பார். பகவான் எப்பவும் இருப்பார். சோ அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி பகவானுக்கு உருவம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியும்? அது வந்து அதான் இந்த சாயுஜ்யன்றது வந்து பகவான், அதாவது புத்தி கம்மியா இருக்கிறவங்க வந்து இந்த ஒரு ஸ்டேஜுக்கு போறதுக்கு விருப்பப்படுவாங்க, ஆசைப்படுவாங்க. அதனால அவங்களோட ஆசை என்னன்னா பகவான் கிட்ட போய் நம்ம ஒன்று சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லி. ஒன்று சேர்றது அவ்வளவுதான், வேற எதுவுமே அங்க இருக்காது. இவங்க எந்த விதமான செயலே செய்யறது இல்ல. சும்மா அப்படியே போய் பொம்மை மாதிரி பகவான் இதுல போய் ஒட்டிக்குவாங்க, அவ்வளவுதான். வேற எந்த விதமான செயலும் செய்யறது இல்ல. அதுக்கப்புறம் பல யுகங்களான பிறகு அவங்க கீழே வந்து மறுபடியும் பிறப்பெடுப்பாங்க. ஸோ ஆக்சுவலா முக்தி அப்படின்னா என்னன்னு சொல்லி யாராவது சொல்ல முடியுமா? முக்தி அப்படின்னா நிறைய நிறைய கருத்துக்கள் இருக்கு முக்திக்கு. உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே சொல்லுங்க பார்க்கலாம். முக்தி அப்படின்னா என்ன? முக்தி, மோட்சம், சால்வேஷன் இதெல்லாமே ஒண்ணுதான், ஒரே இடத்துல. ஆனா என்ன நீங்க முக்தினை என்ன புரிஞ்சிருக்கீங்க? அது மட்டும் நீங்க சொன்னா நான் அடுத்த கட்டத்துக்கு போவேன். ஏன்னா இது புரியாம நம்ம வந்து நான் நெக்ஸ்ட் இந்த 5 டைப்ஸ் ஆஃப் முக்திக்கு நம்ம போக முடியாது. பேக் டு காடட். பேக் டு காட். வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட். பேக் டு காட். நல்ல ஆன்சர். வேற? கடவுளோட ஐக்கியமாகிறது. கடவுளோட ஐக்கியமாகிறது. வெரி குட், வெரி நைஸ், எக்ஸலென்ட். பிரபு அதான் கோலோகத்துல போய் பிருந்தாவனத்தை போய் அடைகிறது. கோலோக பிருந்தாவனம் ஓகே டெஸ்டினேஷன். ஓகே ஓகே, வெரி குட், வெரி குட், நைஸ். பகவான் கிட்ட அணையிறது, கோலோக பிருந்தாவனத்துக்கு போறது, பகவான் கிட்ட போறது எல்லாம் ஓகே, வெரி குட். ரெண்டும் ஆத்மா வந்து பரமாத்மாவோட ஒன்றிணைகிறது. ஒன்றிணையிறது. ஓகே, ரைட். ஓகே, வெரி குட், வெரி குட், நைஸ் ட்ரை பிரபு, வெல் ட்ரைட். ಹರೇ ಕೃಷ್ಣ ಪ್ರಭು. ಹೇಮಾ ಮಾತಾಜಿ. ಹರೇ ಕೃಷ್ಣ ಪ್ರಭು. ಜನನ ಮರಣಗಳಿಂದ ದೂರ ಆಗೋದು, ಬಿಡುಗಡೆ ಆಗೋದು. ಓಕೆ, ಮುಲ್ಲೇಶ್ ಮಾತಾಜಿ, ಜನನ ಮರಣದಿಂದ ದೂರ ಆಗೋದು. ವೆರಿ ಗುಡ್, ವೆರಿ ನೈಸ್. ಬೇರೆ ನೆಕ್ಸ್ಟ್ ಆನ್ಸರ್ ಗೀತಾ ಮಾತಾಜಿ. ಎಲ್ಲಾ ಆಸೆಗಳೆಲ್ಲ ಬಿಟ್ಟು ಆಸೆಗಳೆಲ್ಲ ಬಿಟ್ಬಿಡ್ಬೇಕು. ಆಮೇಲೆ ದೇವರದಲ್ಲಿ ಹೋಗಿ ಸೇರ್ಬೇಕು ಅಂತಾನೆ, ಮುಕ್ತಿ ಹೋಗ್ಬೇಕಂತ ದೇವರಲ್ಲಿ ಪ್ರೇಯರ್ ಮಾಡೋದಷ್ಟೇ. ಓಕೆ ಓಕೆ, ವೆರಿ ಗುಡ್, ವೆರಿ ಗುಡ್. ಹೇಮಾ ಮಾತಾಜಿ, ನೀವೇನ ಹೇಳ್ತೀರಾ ಮುಕ್ತಿ ಬಗ್ಗೆ? ಮುಕ್ತಿ ಅಂದ್ರೆ ಏನು? ಅದೇ ಪ್ರಭು, ಅದೇ ಭೌತಿಕ ಜಗತ್ತಲ್ಲಿ ಇರೋ ಕ್ಲೇಶಗಳಿಂದ ಎಲ್ಲ ಬಿಡುಗಡೆ ಆಗೋದು ಪ್ರಭು. ಆಧ್ಯಾತ್ಮಿಕ ಆದಿ ಭೌತಿಕ ಆದಿ ದೈವಿಕ ಕ್ಲೇಶಗಳು, ಅದೇ ಜನ್ಮ ಮೃತ್ಯು ಜರ ವ್ಯಾಧಿ ಅವುಗಳಿಂದ ಎಲ್ಲ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿ ನಾವು ಭಗವಾನ್ ಲೋಕಕ್ಕೆ ಹೋಗೋದ ಮುಕ್ತಿ. ವೆರಿ ಗುಡ್, ನೈಸ್. ರಾಗಿಣಿ ಮಾತಾಜಿ. రాగిణి మాతాజీ ఉండారా క్లాస్ లో? హరే కృష్ణ ప్రభు. ముక్తి అంటే ఏమి అని చెప్పి అందరూ చెప్తా ఉన్నారు భక్తులందరూ, మీరేమంటారు? అదే ప్రభు, మెసేమే జనన మరణం ఇంకా ఈ క్లేశాలను ఇంకా మనం దూరం కావాలంటే భగవంతుని దగ్గర మనం పోవాలంటే భక్తి సాధన చేయాలి ప్రభు. ఓకే, రైట్. ಓಕೆ, ಹರೇ ಕೃಷ್ಣ. ಹರೇ ಕೃಷ್ಣ. ಮಂಜುಳಾ ಮಾತಾಜಿ, ನೀವೇನ್ ಹೇಳ್ತೀರಾ ಮುಕ್ತಿ ಅಂದ್ರೆ? ನೀವೇನ್ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದೀರಾ? ಪ್ರಭು, ಮುಕ್ತಿ ಅಂದ್ರೆ ಮತ್ತೆ ಬರಬಾರ್ದು, ಆ ಕೃಷ್ಣನಲ್ಲಿ ಐಕ್ಯ ಆಗ್ಬೇಕು, ಮತ್ತೆ ಭೂಲೋಕಕ್ಕೆ ಬರಬಾರ್ದು ಅಂತ ನಮ್ಮ ಅರ್ಥ. ಮುಕ್ತಿ ಅಂದ್ರೆ ಅಷ್ಟೇ, ಮುಗಿತು. ಗುಡ್, ವೆರಿ ಗುಡ್, ನೈಸ್. பகவந்தன் ஹತ್ರ ಹೋಗೋದು, பகவான் கிட்ட போறது, பகவான் ஆத்மா வந்து பரமாத்மாவில் அணையிறது, ஜன்மா மிருத்யு ஜராவதிலேருந்து நம்ம வந்து விடுதலை ஆகுறது, அதுக்கப்புறம் கிளேஷங்கள்லேருந்து தூரம் ஆகுறது, இது எல்லாமே முக்திக்கு வந்து சரியான ஒரு ஆன்சர் தான். இன்டெலிஜென்ட் ஆன்சர். இது ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக நீங்கள் இது ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கீங்க. இதில் வந்து எதுவுமே வந்து தப்புன்னு சொல்லவே முடியாது. அந்த மாதிரி எல்லாரோட ஆன்சர்ஸும் கரெக்டு தான், இல்லைன்னு சொல்லதே இல்லை. ஆனால் இங்கே முக்தின்றது வந்து நீங்கள் எல்லாம் சொன்ன மாதிரி இந்த பௌத்திக உலகத்துலேருந்து நம்ம ரிலீஸ் ஆகி நம்ம வந்து வெளியே போகிறது தான் முக்தி தான், நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்ட். ஆனால் இந்த முக்திக்கு வந்து 5 வகையான இதுன்னு சொன்னேன்ல நான், அந்த 5 வகையான முக்தி இருக்கு. அதுல வந்து பக்தர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி ஆத்மாக்கு பரமாத்மா அணையிறது வந்து அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த ஒரு இது மட்டும் பிடிக்காது. இந்த 5 வகையான முக்தியில
சாலோக்கியா கூட பரவாயில்ல அப்படின்றாங்க, சாரூப்பியா கூட பரவாயில்லன்றாங்க, சமித்யா, சாஸ்ட்ரி அது கூட பரவாயில்லன்றாங்க. ஆனா பகவானுக்கிட்ட அணையிறது வந்து தூயமான பக்தர்களுக்கு பிடிக்காது. ஏன் அப்படின்னா, கைவல்யம் நரகாயத்தே அப்படின்னு சொல்றாங்க சாஸ்திரங்கள்ல. இந்த ஆ, பகவான் கிட்ட போய் அணையிறது வந்து ஒரு நரகலோகத்தோட மோசம் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் நான் சொல்ல வந்தேன். அதனாலதான். ஸோ இந்த புருஷார்த்தம் வந்து இருக்கு இல்லையா, தர்ம அர்த்தா காமா மோக்ஷா. ஸோ இந்த தர்மத்தோட நடந்துக்கிறது, அதாவது தர்ம சாஸ்திரங்கள்ல என்ன சொல்லியிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துகிட்டு நம்ம போறது. அதாவது நம்ம தர்மம் என்ன, அந்த தர்மத்துக்கு தகுந்த மாதிரி அந்த வர்ணத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அயோக்கியத்தனம் பண்ணாம, மோசம் பண்ணாம, சாஸ்திரங்களை என்ன சொல்லியிருக்கோ அது அடிப்படையா நம்ம வந்து நடந்துக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பொருளாதாரம். ஏன்னா நம்ம இந்த உடலை எடுத்திருக்கோம். இந்த உடலை எடுத்ததுனால நம்ம ஏதோ ஒரு ஆஃபீஸுக்கு போகணும், இல்ல கம்பெனிக்கு போகணும், இல்ல ஜாப் வந்து we have to seek the job or otherwise we have to do some business to maintain this material life, to maintain this material body. இந்த பௌதிகமான இந்த உடலை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்காக நம்ம ஏதோ ஒரு வியாபாரம் செய்யணும், ஒரு கம்பெனிக்கு ஏதோ போகணும், ஒரு ஜாபுக்கு போகணும். இது வந்து பொருளாதாரம். தர்ம அர்த்தான்னா பொருளாதாரம். காமம் அப்படின்னா திருமணம் பண்ணிக்கிட்டு குழந்தைங்களை பெற்றுக்கிறது. இது ஜெனரலா எல்லாமே நடந்துக்கிறது. அந்த இன்பத்தை அடையிறது. இந்த 3மே வந்து நம்மளுக்கு சக்சஸ் ஆகலைன்னா நம்ம என்ன செய்யறோம், நேரா வந்து முக்திக்கு வரோம். ஸோ அந்த முக்தியை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த முக்தி அப்படின்னா எல்லாமே விட்டு பௌதிக உலகத்துல இருக்கிற முக்கியமா ஜன்மா, மிருத்யு, ஜரா, வியாதி, இந்த 4ல இருந்து நம்ம விடுபட்டு பகவான் கிட்ட போகும்போது 5 வகையா நம்ம போலாம். 5 வகையான முக்தியா நம்ம போலாம். அந்த முதலாவது முக்தி தான் சாயுஜ்ய. அந்த முக்திக்கு மட்டும் நம்ம வந்து என்னைக்கே முயற்சி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பக்தர்கள், தூயமான பக்தர்கள் வந்து நம்மளுக்கு வந்து காட்சி கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளோட ஆச்சாரியாசு, நம்ம மூத்த பக்தர்கள், நம்ம வைஷ்ணவர்கள், இவங்க எல்லாருமே பக்திக்கு அதிகாரமா இருக்கிற 12 மகாஜன்கள், இவங்கெல்லாம் சாயுஜ்ய முக்திக்கு மட்டும் என்னைக்கே முயற்சி பண்ணாதீங்க. அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு முக்தி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதனால சாலோக்கியா கூட பரவாயில்ல. சாலோக்கியா அப்படின்னா பகவானோ எங்க வந்து வாசிக்கிறாரோ, நிவாசம் பண்றாரோ, the place where the Lord stays, அந்த இடத்தை தான் சாலோக்கியா அப்படின்னு சொல்றாங்க. சாலோக்கியா, லோக்கியானா அந்த உலகம். அந்த உலகத்துல நம்ம நான் வாசிக்கணும், பகவான் இருக்கிற இடத்துல நம்ம வாசிக்கணும். பகவான் எந்த இடத்துல இருப்பாரு, யாரா சொல்ல முடியுமா? பகவான் எந்த இடத்துல இருப்பாரு? భగవంతుడు అన్ని జాగాల్లోనూ ఉంటారు ప్రభు. అందరూ அது வேற விஷயம். నేను అడుగుతా ఉండేది, பகவான் முக்கியமா எந்த இடத்துல அவர் நிவாசம் பண்றாரு? ಎಲ್ಲಿ ಭಕ್ತರಿದ್ದಾರೆ ಅಲ್ಲಿ. ಪ್ರಭು ಮನಸ್ಸಲ್ಲಿ, ಒಂದ್ ನಿಮಿಷ, ನಮ್ಮ ಮನಸ್ಸಲ್ಲೇ ದೇವರಿರ್ತಾನೆ ಪ್ರಭು. ನಾನು ಅದಕ್ಕೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. கீர்த்தனியா சதா ஹரிஹி. ஒரு செகண்ட் என்னோட கேள்வி வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் வந்து நம்ம எல்லா இடத்துக்கும் நம்ம போலாம். நம்மளுக்குன்னு சொல்லி ஒரு வீடு இருக்கு இல்லையா, நம்மளுக்கும் சொல்லி ஒரு வாசம் இருக்கு, ஒரு வீடு இருக்கு அப்படின்னு சொல்லி பகவானுக்கு ஒரு பர்மனன்ட் ஒரு வீடு இருக்கு. ஆனா பகவான் எல்லா இடத்துலயும் இருப்பாரு, இல்லைன்னு நான் சொல்லல. பகவானுக்கு சொல்லி ஒரு பர்மனன்ட் ஒரு பிளேஸ் இருக்கு இல்லையா, ஒரு இடம் இருக்கு. அந்த இடம் எது? அவரோட அபிஷியல் ஒரு இது லொகேஷன் இது கோலோக பிருந்தாவனம். கோலோக பிருந்தாவனம். வெரி குட். இன்னொருத்தர் என்ன சொன்னாங்க? ಇರ್ತಾರ ಪ್ರಭು. ವೈಕುಂಠ, ಭೂಲೋಕ ವೈಕುಂಠ. வைகுண்டா, கரெக்ட், வைகுண்டா. சோ யாருக்காவது தெரியுமா வைகுண்டா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வைகுண்டா அப்படின்னா என்ன புரிதல், என்ன புரிஞ்சிருக்கீங்க நீங்க? வைகுண்டா அப்படின்னா என்ன? சதா ஆனந்தம், வைகுண்டா இல்லையா? ಸದಾ ಆನಂದವಾಗಿರೋದು. ಭಗವದ್ ಭಕ್ತರು ಎಲ್ಲಿದ್ದಾರೋ ಅಲ್ಲೇ ಇದ್ದಾನೆ ಪ್ರಭು ದೇವರು. ನಾನು ಕೇಳ್ತಾ ಇರೋದು ಜಸ್ಟ್ ಒಂದೇ ವರ್ಡ್, ವೈಕುಂಠ ಅಂದ್ರೆ ಅರ್ಥ ಏನು? ಜಸ್ಟ್ ಒಂದೇ ವರ್ಡ್, ವೈಕುಂಠ. ವಾಟ್ ಯು ಮೀನ್ ಬೈ ವೈಕುಂಠ? ಹೇಳ ಪ್ರಭು. ಇರಿ ಒಂದ್ ನಿಮಿಷ ಹೇಳ್ತಾರ ಅಂತ ನೋಡೋಣ. ಹೇಮ ಮಾತಾಜಿ, ಜಸ್ಟ್ ವೈಕುಂಠ ಅಂದ್ರೆ ಏನರ್ಥ ಹೇಳಿ. ಯಾರು ಗೊತ್ತಿದೆ ಅವ್ರು ಹೇಳಿ, ಆನ್ಸರ್ ಹೇಳಿ ಇವಾಗ ನೋಡೋಣ. நோ ரிட்டர்ன் பேக். ಹೋದ್ರೆ ತಿರ್ಗ ரிட்டர்ன் ಬರಕಾಗಲ್ಲ. கரெக்ட், வெரி குட். ஓகே, இன்னொரு அர்த்தம் இருக்கு, இது கரெக்ட் தான். அங்க போனா நம்ம வந்து ரிட்டர்ன் வர முடியாது, இது நல்ல ஆன்சர். இன்னொரு ஒரு வேர்ட் இருக்கு, ஸ்பெசிபிக் வேர்ட், அந்த எக்ஸாக்ட் லிட்ரல் மீனிங் ஃபார் வைகுண்டா. ಆನಂದವಾಗಿರೋದು ಪ್ರಭು. ಆನಂದವಾಗಿರೋದು. ಓಕೆ,
ಓಕೆ ಬೇರೆ ರಾಗಿಣಿ ಮಾತಾಜಿ. హరే కృష్ణ. హరే కృష్ణ చెప్పండి. లిటరల్ అదే మీనింగ్ ప్రభు వైకుంఠ. తిరిగి రాకూడదు. మనం సంతోషంగా ఆనందంగా భగవంతుని సంకీర్తన పాడుకొని ఆనందంగా ఉండొచ్చు. వాళ్ళు చెప్పేసి కార్తీక్ ప్రభు చెప్పేసి వేరే ఏమైనా అర్థం ఉందా? ఏమమ్మా ನೀವೇನಾದ್ರು ಹೇಳ್ತೀರಾ? ಪರ್ಮನೆಂಟ್ ಪರ್ಮನೆಂಟ್ ಹೇಳ ಪ್ರಭು, ಹೇಳ ಪ್ರಭು. பர்மனன்ட் வீடு பர்மனன்ட் சாரி பர்மனன்ட் வீடு நம்மளது. அங்க போயிட்டு திருப்பி வர முடியாது கூட. கரெக்ட் கரெக்ட். இதெல்லாமே கரெக்ட். இதெல்லாமே வைகுண்டத்தோட அந்த எக்ஸ்பிளனேஷன் தான். நான் என்ன கேக்குறேன்னா, அந்த வைகுண்டா அந்த 2 வேர்டுக்கு என்ன மீனிங்? லிட்டரல் மீனிங் ಸ್ವರ್ಗವಾಸರು. ಸ್ವರ್ಗವಾಸ. ಕಲಿಯುಗ. ಮಾತಾಡಿಯಾ? ಕಲಿಯುಗದಲ್ಲೇ ಇದೆ ಪ್ರಭು ಅಂತ. பவித்ர மாதா நீங்களா சொன்னது சொர்க்கவாசலட்டு? ஓகே ஆமா பிரபு. ஓகே 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 வெரி குட். நல்லா ட்ரை பண்ணீங்க. ನೆಕ್ಸ್ಟ್ ಹೇಮ ಮಾಧವಿ ನೀವೇ ನೋಡೋಣ. ಪ್ರಭು ಅದೇ ವೈಕುಂಠ ಅಂದ್ರೆ ಕುಂಟಗಳು ಇಲ್ದಿರೋ ಇರೋದು, ಕಷ್ಟಗಳು ಇಲ್ದಿರೋ ಇರೋ ಸ್ಥಳ ವೈಕುಂಠ. ಅಷ್ಟೇ, ತುಂಬಾ ಸಿಂಪಲ್. ನೀವ್ ಹೇಳಿದೆಲ್ಲ ಕರೆಕ್ಟ್. ಎಲ್ರು ಕಾರ್ತಿಕ್ ಪ್ರಭು ಹೇಳಿದ್ದು ಕರೆಕ್ಟ್, ಎಲ್ರು ಹೇಳಿದ್ದು ಕರೆಕ್ಟ್, ಎಲ್ಲರೂ ನೀವು ಹೇಳಿದೆಲ್ಲ ಕರೆಕ್ಟ್. ಫ್ರೀ ಫ್ರಮ್ ವೈ ಅಂದ್ರೆ ನೋ ಅಂತ, ಕುಂಟ ಅಂದ್ರೆ கஷ்டங்களோ. துன்பம் இல்லாத வீடு, துன்பம் இல்லாத ஒரு இடம், அவ்வளவுதான். சோ துன்பம் இல்லாத ஒரு இடம் தான் வைகுண்டா. குண்டா அப்படின்னா பிரச்சனைகள் உண்டு இருக்கிற ஒரு இடம். எப்பவும் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், ஒரு ப்ராப்ளம் இருக்கும், ஒரு இஷ்யூ இருக்கும். ஆனா வைகுண்டத்துல வந்து எந்த காரணத்துக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனாலதான் பக்தர்கள் எல்லாமே நான் வைகுண்டத்துக்கு போகணும், வைகுண்டத்துக்கு போகணும், வைகுண்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஏங்குறாங்க. அதனால வைகுண்டத்துல வந்து அது எதால கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த நிர்மாணம் எப்படி இருக்கு அப்படின்னா, சிந்தாமணி கல்லால கட்டப்பட்டிருக்கு. சிந்தாமணி கல். ಹರೇ ಕೃಷ್ಣ ಪ್ರಭು. ಹರೇ ಕೃಷ್ಣ. ಹೇಳಿ ಮಾತಾಜಿ. ಜನನ ಮರಣ ಮುಪ್ಪು ಈ 4 ಇದರಿಂದ ಇಲ್ದಿರೋ ಚಿಂತಾಮಣಿ ಧಾಮದಲ್ಲಿ ಶಾಶ್ವತವಾಗಿರೋದು ವೈಕುಂಠ. ಕರೆಕ್ಟ್ ಕರೆಕ್ಟ್. ನಾನು ಅದು ವೈಕುಂಠಕ್ಕೆ ಅರ್ಥ ಹೇಳಿದೆ. வைகுண்ட ಅನ್ನೋದು ಬಂದು ಏನಂದ್ರೆ ಯಾವ ಸಮಸ್ಯೆನೂ ಇರಲ್ಲ ಅಲ್ಲಿ, எந்த ப்ராப்ளம் இருக்காது. சோ இதுல வந்து எதுல கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா சிந்தாமணி கல்லால கட்டப்பட்டிருக்கு. சிந்தாமணி கல் அப்படின்னா யாருக்கா தெரியுமா சிந்தாமணி கல் என்னன்னு? இந்த ஜிஆர்டில கிடைக்குமே, அது நினைச்சிட்டா போறீங்க? சிந்தாமணி கல் என்ன? என்ன கேட்டாலும் கிடைக்கும் பிரபு அந்த கல்லு கிட்ட. ஓகே, அது வந்து கல்பவருஷம் நீங்க சொல்றது இல்லையா? கல்பவருஷம். அந்த கல்பவருஷத்துல போய் நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும். ஆனா சிந்தாமணி கல் என்ன அதோட அர்த்தம் என்ன? அந்த கல்லால డైమండా? డైమండ్ ప్రభు నాకు తెలియదు. చెప్పండి, మీరు చెప్పండి, నేను చెప్తాను. మీకు డైమండ్ అనుకుంటాను ప్రభు. సారీ ప్రభు. வேற நெக்ஸ்ட் வந்து சிந்தாமணி கல் அப்படின்னா அந்த கட்டடமே வந்து தங்கத்தால கட்டப்பட்டிருக்கு. நம்ம இங்க எந்த வீடு எப்படி கட்டுறோம்? நம்ம வந்து பௌத்திக உலகத்துல எப்படி வீடு கட்டுறோம்? சிமெண்டால இல்ல செங்கலால இல்ல இது கருங்கல்லால நம்ம கட்டுறோம். இப்ப அதுவும் போயிடுச்சு. இப்ப எல்லாமே ஏதோ ஹாலோ பிளாக்கா வந்திருக்கு. அந்த ஹாலோ பிளாக்ல இப்போ கட்டிட்டு இருக்கோம். ஆனா அங்க எப்படி கட்டிருக்குன்னா தங்கத்தால கட்டப்பட்டிருக்கு. இந்த கல் எடுத்துட்டு வந்து ஜஸ்ட் உங்க வீடை டச் பண்ணா போதும், அந்த வீடு எல்லாமே கோல்ட் ஆயிடும். சோ யாராவது கிளாஸ் முடிஞ்ச பிறகு ட்ரை பண்ணுங்க போறதுக்கு. போயிட்டு அந்த ஒரு கல் எடுத்தா போதும், நம்ம எல்லாமே வீடு எல்லாமே நம்ம கோல்ட் ஆயிடலாம், கோல்ட் ஆக்கிடலாம். அதான் இந்த சிந்தாமணி கல். சிந்தாமணி பிரகர சத்மசு கல்பருக்ஷா. அப்போ கௌரிமாதி சொன்னது அந்த கல்பருக்ஷா. அந்த கல்பருக்ஷம் வந்து அந்த கல்பருக்ஷத்துக்கிட்ட போய் நீங்க வந்து இப்போ ஆப்பிள் சீசன் இல்ல, ஆரஞ்சு சீசன் இல்ல, போய் ஆப்பிள் கேட்டா கொடுத்துடும், ஆரஞ்சு கேட்டா கொடுத்துடும். அந்த மாதிரி அதான் கல்பருக்ஷம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதே மாதிரி அங்க சூர்யா சந்திரன் அவசியமே இல்லை வைகுண்டத்துல. எந்த சூரியனும் எந்த சந்திரனும் தேவையே இல்லை. பகவான் வந்து அதான் சொல்றாங்க, ரம்யா காச உபாசனா விரஜரது அப்படின்னு சொல்றாங்க. பகவானோட அந்த நகத்துல இருந்து அந்த இது நம்ம வந்து தாமோதர அஷ்டகம்ல நம்ம அந்த பாடுறோம் இல்ல, அந்த பாட்டுல பகவானோட அந்த குண்டலம் இருக்கு பாருங்க, காதுல இருக்கிற அந்த குண்டலம், அந்த குண்டலத்துல இருந்து வெளியே வர அந்த பிரதிபிம்பம் இருக்கு. அந்த பிரதிபிம்பம் வந்து கோகுலம் எல்லாமே
காந்தி கொடுக்குமா, பிரகாசம் பண்ணுமா. ஜஸ்ட் அந்த குண்டல பகவான் போட்டிருக்கிற அந்த குண்டலம், கோகுலே பிராஜமான்யம், அந்த குண்டலத்துல இருக்கிற அந்த கம்மல் இருக்கு பாருங்க, அந்த கம்மல்ல இருந்து வெளியே வர அந்த பிரகாசம் வந்து கோகுலம் எல்லாமே இது இது கொடுக்குமா, காந்தியை கொடுக்குமா, பிரகாசத்தை கொடுக்குமா. அந்த அளவுக்கு ரொம்ப உயர்ந்தமானது, அந்த 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 அளவுக்கு பிரகாசமானது பகவானோட குண்டலம் அந்த இது. அதனால பக்தர்கள் வந்து இந்த சாலூக்கியா ஓகே, அது கூட நம்ம விரும்பலாம். சாரூப்பியா கூட நம்ம விரும்பலாம். சாரூப்பியானா என்ன? சாரூப்பியா அந்த பதத்திலே இருக்கு. ரூபா, ரூபானா ஃபார்ம். பகவான் மாதிரி எனக்கு உருவம் வேணும். பகவான் மாதிரி எனக்கு உருவம் வேணும். பகவானுக்கு எத்தனை கை இருக்கு? 4 கை இருக்கு. சோ பகவானுக்கு என்னென்ன ஆபரணங்கள் போட்டிருக்காங்களோ அதே ஆபரணங்கள் நான் போட்டிக்கணும். எனக்கும் 4 கை இருக்கணும். பகவான் மாதிரி உருவம் வேணும். பகவான் மாதிரி ட்ரெஸ் வேணும். இத வந்து விரும்புறது சாரூப்பியா. அப்புறம் வந்து சமித்யா அப்படின்னு சொல்றது என்னதுன்னா, பகவான் கூடயே இருக்கிறது, க்ளோஸ் அசோசியேட், அவரோட சங்கியா இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து சஷ்டி, இந்த மாதிரி 5 வகையான இது இதுல வந்து முக்தியில வந்து எனக்கு வந்து சாயுஜ்யம் வந்து ரொம்ப ரொம்ப கேவலமானது. இந்த 4 கூட நம்ம பக்தர்கள் விரும்புவாங்க, சில பேர்லாம் விரும்புவாங்க. ஆனா இந்த சாயுஜ்யம் மட்டும் என்னைக்குமே நம்ம விரும்பக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தூயமான பக்தர்கள் என்ன சொல்றாங்க, இந்த 4ம் கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. பகவானுக்கு கேட்ட சங்கியா இருக்கிறது எனக்கு வேண்டாம், பகவானோட உருவமா இருக்கிறது எனக்கு வேண்டாம், பகவானோட லோகத்துல வைகுண்ட லோகத்துல இருக்கிறது எனக்கு வேண்டாம். அப்புறம் பகவான் மாதிரி ஐஸ்வர்யங்கள், சாஸ்தி, பகவானோட ஐஸ்வர்யங்கள், ஆப்புலன்சஸ், அப்படி கூட அது கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு என்ன வேணும் அப்படின்னா பக்தி தான் வேணும், தூயமான பக்தி தொண்டு வேணும். சோ பக்தியில வந்து அப்ப பக்தி வேணும். அப்படி பக்தி என்ன? அத வந்து பக்தி இவரு ரூப கோஸ்வாமி கேட்கிறாரு. அப்ப பக்தி என்ன? பக்திக்கு வந்து விளக்கத்தை யாராவது கொடுக்க முடியுமா? உண்மையான பக்தினா என்ன? அது ஸ்ரவணம், கீர்த்தனம், பாத சேவனம், 9 டைப்ஸ். கரெக்ட், வெரி குட். அந்த நவவிதான பக்தியை வந்து நம்ம வந்து பக்தின்னு சொல்றோம். பிரபுபாதர் என்ன சொல்லிருக்காரு யாருக்கா தெரியுமா? பிரபுபாதர் வந்து ஜஸ்ட் 2 வேர்ட்ல சொல்லியிருக்காங்க பக்தி அப்படின்னா. எத்தனையோ ஆச்சாரியா சேர்த்து வேற வேற சம்பிரதாயத்துல பக்தியை பத்தி சொல்லியிருக்காங்க. ஆனா பிரபுபாதர் ஒரே ஒரு வேர்ட்ல கொடுத்துட்டாரு. ஜஸ்ட் ஒரு 2 வேர்ட் கொடுத்துட்டாரு பிரபுபாதர். கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா சாண்டிங் ಮಾಡೋದು. அது சாண்டிங் ஓகே, அது பிரேயர். ಹರೇ ಕೃಷ್ಣ ಮಂತ್ರ ಇಸ್ ಅ ಪ್ರೇಯರ್, ಇಟ್ ಇಸ್ ಅ ಯುಗ ಧರ್ಮ, ಅದು ಕರೆಕ್ಟ್ ಓಕೆ. ಭಕ್ತಿ ಅಂದ್ರೆ ಅರ್ಥ ಏನು? ಭಕ್ತಿ ಅಂದ್ರೆ ಪ್ರಭುಪಾದರು ಏನ್ ಹೇಳಿದಾರೆ, ಅದಕ್ಕೆ ಅರ್ಥ ಏನಂದ್ರೆ ಶಾಸ್ತ್ರದಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳಿದಾರೋ ಅದೆಲ್ಲ ನಾವು ಫಾಲೋ ಮಾಡ್ಬೇಕು ಅನ್ನೋದು ಒಂದು ಭಕ್ತಿಯಿಂದ ಹೋಗ್ಬೇಕು. ಓಕೆ, ಅದು ಕರೆಕ್ಟ್. ನೀವ್ ಹೇಳ್ತಾ ಇರೋದ್ರ ಕರೆಕ್ಟ್. ನಾನು ಹೇಳ್ತಾ ಇರೋದು ಪ್ರಭುಪಾದ್ ಏನ್ ಹೇಳಿದಾರೆ ಅಂದ್ರೆ, ಹೇಮಾ ಮಾತಾಜಿ ఎవరికైనా తెలుసా? రాగిణి మాతాజీ. ప్రభు ప్రచారం చేసే భక్తి గురించి చెప్పేది, భక్తి శాస్త్రం ఇచ్చేది వేరే వాళ్ళకి. భక్తి అంటే అర్థం అదంతా కరెక్ట్, అదంతా చేస్తారు కదా. ఇప్పుడు హరే కృష్ణ మంత్రం చేసి, శ్రవణం కీర్తనం చేసి, అదంతా ఏమది? దాన్ని ఏమంటారు మనం? దాని పేరు క్వశ్చన్ అర్థం చేసుకోండి. இப்போ சாண்டிங் பண்றதுன்னு சொன்னாரு, கார்த்திக் பிரபு வந்து சிரவணம் கீர்த்தனம் பண்றது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ராகினி மாதாஜி என்ன சொன்னாங்க, பிரச்சாரம் பண்றது அப்படி. இதெல்லாம் என்ன? இதுக்கு பேர் என்னன்னு சொல்லி சொல்றாங்க பேரு? சேவை. எக்ஸாக்ட்லி, அதான் பிரபுபாத் சொல்றாரு. பக்தி மீன்ஸ் டிவோஷனல் சர்வீஸ், அந்த சேவை தான். இதெல்லாமே என்ன பேரு? சேவை என்ற பேர் இருக்கு. பிரச்சாரம் பண்றது ஒரு சேவை, ஹரிநாமம் பண்றது ஒரு சேவை, பிரசாதம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றது சேவை, சத்சங்கத்துல கலந்துட்டு சிரவணம் கீர்த்தனம் பண்றது ஒரு சேவை. இது எல்லாமே சர்வீஸ். பிரபுபாத் அந்த ஒரு வேர்டை வந்து கொண்டு வந்தாரு, சர்வீஸ் அப்படின்றது. தூய்மையான பக்தி என்ன? சர்வீஸ் தான். சர்வீஸ், தொண்டு செய்யறது தான் பக்தி. ஸோ அதை எப்படி நம்ம வந்து அந்த பக்தியை வந்து நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றது? நம்ம இதயத்துல இருக்கு பக்தி, ஆனா அது வந்து வெளிப்படையா நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம சேவை செஞ்சாதான் நம்ம வந்து பகவானுக்கு வந்து அது புரியும். அப்ப அந்த பண்ணும்போது எப்படி நம்ம பண்ணணும் பக்தி? பகவானுக்கிட்ட நம்ம வந்து அன்பு பரிமாற்றம் பண்ணணும். கொடுத்தல் வாங்குதல், அந்த அன்பு பரிமாற்றம் தான் லவ், தட் இஸ் லவ். ஸோ அது அந்த அன்பு பரிமாற்றம் எப்படி நம்ம பண்றோம் அப்படின்னா, அதுக்கு வந்து 5 வகையான பக்தி இருக்கு. 5 வகையான பக்தி, 5 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் 5 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பக்தி. 5 நிலைகள் இருக்கு.
இது இந்த 9 நிலைகள் அது நான் அதை பத்தி நான் சொல்ல. 5 வகையான வெவ்வேறு டேஸ்ட்ல நம்ம பண்றோம். அது யாருக்கா தெரியுமா? வெவ்வேறு டேஸ்ட்ல நம்ம பகவானுக்கு பக்தர்கள் வந்து பக்தி பண்றாங்க. ప్రభు సఖ్య భక్తి శాంత భక్తి లైన్ ఆర్డర్గా రావాలి. శాంత భక్తి చాలా ఆర్డర్గా రావాలంటే ஒவ்வொருட்டிக்கு ஒவ்வொரு ஸ்டெப் ఉంది. ఆ ஸ்டெப் అయినాక ఇంకొక స్టెప్ போய்க்கైతే ஒரு நிலை இருக்கு. அந்த நிலை போன பிறகு தான் அந்த நிலைக்கு போக முடியும். சோ நம்ம இதை தூக்கி அங்க போட்டு அதை தூக்கி இங்க போட்டா அதுக்கு வந்து சேஞ்ச் ஆயிடும். அந்த அர்த்தம் சேஞ்ச் ஆயிடும். அதனால సో చెప్పండి. శాంతరస ఓకే. సఖ్య వాత్సల్య మాధుర్య. ఓకే, మీరు అంతా చెప్పేసరి అది వచ్చి ఆర్డర్గా రావాలి. ఆర్డర్ வரணும். முதல்ல வந்து சாந்தரச, அதுக்கப்புறம் வந்து தாஸ்யரச, அதுக்கப்புறம் வந்து சாக்கியரச, அதுக்கப்புறம் வந்து வாத்சல்ய ரச, அதுக்கப்புறம் மாதுரிய ரச. இதுதான் ஆர்டர். இந்த கிரமம் வரணும். இந்த கிரமம் வந்தாதான் நம்ம என்ன சாந்தரசத்துல நம்ம சாக்கியரசுக்கு போக முடியாது. தாஸ்யரசம் தான் சாக்கியரசுக்கு போக முடியும். அதனால அந்த சாந்தரசா அப்படின்றது என்ன அப்படின்னா, பகவானை வந்து இந்த சாந்தரசத்துல இருக்க பக்தர்கள் எப்படி கும்பிடுவாங்க அப்படின்னா, எப்படி ப்ரே பண்ணுவாங்க அப்படின்னா, எப்படி பக்தி பண்ணுவாங்க அப்படின்னா, கௌரவமா கம்பீரமா மரியாதை கொடுத்து அவங்க வந்து பகவானுக்கு வந்து பக்தி பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பிருந்தாவனத்துல இருக்கிற மலைகள், பிருந்தாவனத்துல இருக்க இது பிளான்ட்ஸு, ட்ரீஸு, செடிகள், இவங்க எல்லாமே எப்படி பண்ணுவாங்கன்னா சாந்தமா தியானம் பண்ணிட்டே இருப்பாங்க. பரமாத்மா மேல எப்படி தியானம் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தியானம் பண்ணிட்டே இருப்பாங்க சாந்த ரசத்துல. தாஸ்யரசத்துக்கு யார் உதாரணம்? ஹனுமான் பிரபு. ஹனுமான் எல்லாருக்குமே தெரியும். ஹனுமான் வந்து ராமருக்கு பக்தி தொண்டு பண்ணும்போது அவர் ராமர்கிட்ட எந்த காரணத்தை கொண்டு எந்த ஒரு சந்நிதியில கூட எந்த ஒரு பகுதியில கூட எனக்கு இது கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கவே இல்லை. எப்பவும் உனக்கு நான் வந்து தாசனா இருக்கணும், நான் சேவகனா உங்களுக்கு இருக்கணும்ன்றது வந்து நம்மளுக்கு வந்து காட்சி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவங்க பண்ணாங்க. ஹனுமான் கூட லங்காவுக்கு போகும்போது நான் சீதாவை தேடி கொடுக்குறேன், எனக்கு அயோத்தியாயத்தை எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா? ஹனுமானே என்னைக்குமே அவர் கேட்கல. இல்ல நான் அயோத்தியா சீதாவை நான் கொண்டு வந்துடுறேன், சீதா இருக்கிற இடத்த நான் உங்களுக்கு வந்து அந்த அட்ரஸை நான் கொடுக்குறேன், எனக்கு வந்து நீங்க இது இத்தனை கோல்டு காயின்ஸ் கொடுங்க, இத்தனை இது கொடுங்க, இந்த பகுதியை எனக்கு எழுதி கொடுங்கன்னு சொல்லி எதுவுமே கேட்கல. அந்த மாதிரி தாஸ்யரசால வந்து ஹனுமான் மாதிரி ஒரு சேவகனா யாரும் இருக்க முடியாது. அதனாலதான் நம்மளோட உண்மையான நிலை இந்த ஆத்மாவோட தர்மம். அதாவது இப்போ ஒரு இதுக்கும் ஒரு தர்மம் இருக்கு. இப்போ நம்ம இப்ப நம்ம வந்து ஸ்வீட் சாப்பிடுறோம். அந்த ஸ்வீட்டோட தர்மம் என்ன? ஸ்வீட்டா இருக்கணும். அதே மாதிரி மிளகாய் சாப்பிடுறோம். மிளகாயோட தர்மம் என்ன? காரமா இருக்கணும். புளியை எடுத்து நம்ம புளி படுத்துறோம். அது புளியோட தர்மம் என்ன? புளிப்பு. அவ்வளவுதான், சிம்பிள். அதே மாதிரிதான் ஆத்மாவுக்கும் ஒரு தர்மம் இருக்கு. அந்த தர்மம் தான் பரமாத்மாவுக்கு வந்து சேவிக்கிறது. அதான் ஆத்மாவோட தர்மம். அதனாலதான் சைத்தன்ய சரிதாமிரத்துல என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, ஜீவேர ஸ்வரூபக கிருஷ்ணரே நித்திய தாஸ் அப்படின்னு சொல்லிருக்காரு. நம்மளோட உண்மையான நிலை என்ன அப்படின்னா, ஒரு ஆத்மாவோட உண்மையான நிலை என்ன, பகவானோட பக்தர்கள் வந்து தாசானு 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 தாசா. இதுக்கு வந்து இங்கிலீஷ்ல சர்வீட்டர்ஷிப் சொல்லுவாங்க. சோ சேவகனுக்கு சேவகனா இருக்கணும். சோ என்னைக்குமே நம்ம வந்து நேரடியா பக்தர் ஆக முடியாது. பக்தர் ஆகவும் கிருஷ்ணர் வந்து ஏத்துக்க மாட்டாரு. என்னோட பக்தர்களுக்கு வந்து நீங்க சேவகனா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. தாசானு தாசானு தாசா. சோ இந்த சர்வீட்டர்ஷிப் தான் நான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பக்தியில. இதான் தாஸ்ய ரசா. அதாவது சாந்த ரசா. ரசா அப்படின்னா நம்ம சமையல் பண்றோமே அந்த மாதிரி ரசம் கிடையாது. தக்காளி ரசமோ இல்ல மிளகு ரசமோ கிடையாது. ரசா அப்படின்னா டேஸ்ட் அர்த்தம், ருச்சி. அந்த சாந்த ருச்சியில வந்து அவங்க வந்து பக்தி பண்ணுவாங்க. தாஸ்யல வந்து ஹனுமான் வந்து அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்ல வந்து பகவானுக்கு வந்து பக்தி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சாக்கிய ரசா. இப்ப சுதாமா, அர்ஜுனர், இவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா பழகுறது பகவான் கிட்ட. உதவர், இவர் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸா பழகுறது பகவான் கிட்ட. மதுமங்கலா, அர்ஜுன சகா, இவங்க எல்லாமே எப்படின்னா பகவான் வந்து ஒரு ஸ்நேகிதரா பார்க்கறாங்க. நீங்க பகவத்கீதையில கூட நீங்க பார்க்கலாம். அர்ஜுனர் வந்து அவரை வந்து கிருஷ்ணராவே வந்து ஏத்திக்கல. அவரை பிகினிங்ல அவரை வாடா போடான்னு பேசியிருக்காரு. வாடா போடான்னு பேசியிருக்காரு. அவர் வந்து காமெடியெல்லாம் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட ஹாஸ்யமா எல்லாம் பேசியிருக்காரு.
ஏன்னா அவர் 2 பேரும் அந்த அந்த ரசத்துல அர்ஜுனர் வந்து அவருக்கு பக்தி தொண்டு செலுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கு அப்புறமா தான் அவருக்கு கீதை வந்து உபன்யாசம் பண்ணாங்க. எப்போ அவர் வந்து குருவா ஏத்துக்கிட்டாரோ, அர்ஜுனர் வந்து கிருஷ்ணாவை வந்து குருவா ஏத்துக்கிட்ட பிறகுதான் அவர் வந்து அந்த மரியாதை வந்து செலுத்தினார். அப்புறம் அதுக்கு முன்னாடியெல்லாம் அவர் ஒரு சிநேகிதரா தான் இருந்தார். அவர் சுதாமா கூட சிநேகிதரா தான் இருந்தார். அந்த மாதிரி அந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து சாக்கிய ரசத்துக்கு போகும். அந்த சாக்கிய ரசம் அப்புறம் சில பக்தர் வந்து பகவானை வந்து சிநேகிதரா தான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து தாஸ்ய ரசம். இதுக்கு மேல் இன்னும் ஒரு படி மேல போனா இது வாத்சல்ய ரசா. யசோதா மாதாஜி, நந்த மகாராஜ், தேவகி மாதாஜி, அப்புறம் வந்து வசுதேவர், இவங்க எல்லாமே அந்த ரசத்துல வந்து பகவானுக்கு வந்து என்னோட குழந்தை என்னோட குழந்தை என்னோட குழந்தை குழந்தையா பார்த்து அந்த வாத்சல்ய ரசத்தை வந்து அவங்க வந்து வெளிப்படுத்தாங்க. இப்போ யசோதா மாதாஜி கிட்ட நம்ம போயிட்டு, உங்க பையன் தான் சுப்ரீம் பர்சனாலிட்டி அவார்டு தெரியுமா உங்களுக்கு, நீங்க என்ன அப்படி அவங்களை குச்சில எடுத்து அடிக்க போறீங்க, அவனை வந்து தண்டிக்கிறீங்க கிருஷ்ணரை, இப்படிலாம் நீங்க பண்ணலாமா அப்படின்னா, ஏய் உங்ககிட்ட நீ வச்சுக்கோ, அவர் உங்களுக்கு வேணா பகவானா இருக்கலாம், நீ அந்த தத்துவத்தெல்லாம் எனக்கிட்ட பேசாத, கிளம்பு இங்க இருந்து. பலராமருக்கே அப்படி சொல்லிட்டாரு. அவர் தாமோதரா லீலையில வந்து கிருஷ்ணரை கட்டி போடும்போது பலராமர் வந்து அவர்கிட்ட ஆர்குமெண்ட் பண்றாரு யசோதா மாதாஜி கிட்ட, அம்மா யார் தெரியுமா அவரு, நீ கட்டி போட்டுருக்கிறது உனக்கு தெரியாதா, முதல்ல அவுத்து அப்படி சொன்னாரு. யாரா அது, என்னடா என்னடா வேணும், இப்படியே பேசுறாரு பலராமர் கிட்ட. உனக்கு என்ன வேணும் சொல்லு. அம்மா அவர் முழுமுத கடவுளம்மா, அவரை வந்து அப்படி கட்டி போடக்கூடாதம்மா, உனக்கு வேணா முழுமுத கடவுளா இருக்கிறான், ரொம்ப நீ ஓவரா பேசினா உன்னையும் கட்டி போட்டுறேன் தெரியுமா, என்கிட்ட அதெல்லாம் நடக்காது, என் பையன் அவன், நான் சொன்ன மாதிரி தான் செய்யணும், என்னோட இதுல தான் இருக்கணும், என்னோட கட்டுப்பாட்டில் தான் அவன் இருக்கணும், என்னை பார்த்தாவே பயந்துக்கிறான் அவன் போய் நீங்க முழுமுத கடவுள் அப்படின்னு சொல்ற, ஓடுறான் என்னை பார்த்தா, ஒரு பூனை வந்தா என்கிட்ட வந்து என் சேலையில வந்து உள்ள ஒளிஞ்சுக்கிறான், அவனை பார்த்து நீ முழுமுத கடவுள் அப்படின்னு சொல்ற, யாரும் நீ சொல்லிட்டு இருக்க, உன்னையும் கட்டி போடுற, மரியாதை ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு வக்காலத்து வாங்க அதை போயிடுன்ற. பலராமரே அப்படி திட்டி அனுப்புறாரு யசோதா மாதிரி. அந்த மாதிரி ஒரு வாத்சல்யம். என் பையன் என் கண்ணா அவன், அவரை வந்து பிரஜபாசத்துல வந்து அவர் மையான்றது, கிருஷ்ணா வந்து யசோதா மாதாஜி வந்து அம்மான்னு சொல்லி கூப்பிடுறதில்ல, மையான்னு சொல்லி கூப்பிடுறது. அதே மாதிரி யசோதா மாதாஜி கிருஷ்ணரை வந்து கிருஷ்ணான்னு கூப்பிடுறதில்ல, காணா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது. நம்ம கூட தமிழ்ல கண்ணா வா கண்ணா அப்படின்ற அந்த கண்ணா அங்கிருந்து வந்துக்கிறது தான், அந்த பிரஜபூமியில இருந்து வந்துக்கிறது தான் அந்த கண்ணா, நம்ம உருவாக்குனது கிடையாது அது. இந்த மாதிரி அந்த வாத்சல்ய ரசத்துல யசோதா மாதாஜி வந்து பக்தி தொண்டு பண்றாங்க. அதுக்கு அப்பாற்பட்ட எல்லா ரசத்துக்கும், எல்லா டேஸ்டுக்கும், எல்லா இதுக்கும் வந்து அப்பாற்பட்டதுதான் மாதுரியமான ஒரு ரசம். அதான் அந்த உயர்ந்தமான ஒரு பக்தி. அது யார்கிட்ட இருக்க அந்த மாதுரியமான ஒரு ரசம் அப்படின்னா கோபியர்களை மட்டும்தான் நம்ம பார்க்கலாம், அவர்கிட்ட தான் நம்ம பார்க்கலாம். ஸோ உதவரை வந்து பிரஜபூமிக்கு அனுப்பும்போது உதவர் என்ன நினைச்சிருப்பாருன்னா, அவரே ரொம்ப தூயமான பக்தர் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பாரு கிருஷ்ணருக்கு. ஆனா அங்க போன பிறகுதான், ஏன்னா இங்க துவாரகால எப்ப பார்த்தாலும் கிருஷ்ணர் வந்து அந்த கோபி இந்த கோபி, லலிதா, விசாகா, துங்கதேவி, ராதா, ராதே ராதே ராதே, இப்படிதான் அவர் படுக்கும்போது எல்லா நேரத்திலும் இந்த பேர்களே அவர் வந்து சேன் பண்ணிட்டே இருந்தார். இவருக்கு ஒரே கன்ஃபியூஷன், என்னடா இவர் சின்ன பையன் மாதிரி கிருஷ்ணர் வந்து எப்ப பார்த்தாலும் கோபியர் பேர் சொல்றாங்க, ராதாராணி பேர் சொல்றாங்க. ஒரு கேட்டாரு கிருஷ்ணர் கிட்ட, என்ன நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க, எப்ப சின்ன பையன் மாதிரி, சின்ன குழந்தைங்களை வந்து இந்த ஸ்கூலுக்கு போகும்போது அடம் முடிப்பாங்களே, போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அம்மா 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 அப்படின்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி நீங்க ராதாராணி அந்த கோபி இந்த கோபின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, உனக்கு தெரியாது உதவா, அவங்க இல்லாம என்னால இருக்க முடியல. இங்க விரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்காரு கிருஷ்ணர். அங்க போய் இவர் அனுப்பிச்சார், உதவ போய் சொல்லு நான் இந்த மாதிரி வரேன் அப்படின்னு சொல்லி. கிருஷ்ணர் எல்லாம் இந்த மாதிரி, நான் கிருஷ்ணர் கூட இவ்வளவு கஷ்டப்படுறேன் நீங்க இல்லாம, நீங்க போய் நந்தமகாராஜா யசோதா வந்து சமாதானப்படுத்திட்டு அதுக்கப்புறம் கோபியர்கிட்ட போய் அவங்களை சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணாதே, அவங்களை வந்து நீ சமாதானப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்றேன். அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது இவர் மனசுல நினைச்சுக்காரு. ஆனா அங்க போனா நந்த மகாராஜுக்கும் இவருக்கு யசோதா மாதாவுக்கு சமாதானப்பட அவங்க கிட்ட பேசிட்டு கோபியர்கிட்ட போனா அந்த கோபியர் எப்ப பார்த்தாலும் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணன் சொல்லி அவங்க வந்து கிருஷ்ணரை பத்தி விரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவங்க அங்க போய் கிருஷ்ணருக்கு அங்க போய் போனா அவங்க கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லி, இங்க கிருஷ்ணர் எப்படி கோபியரை கூப்பிடுறாங்களோ ராதாராணியை கூப்பிடுறாங்களோ, அங்க கோபியர்களும் ராதாராணி வந்து கிருஷ்ணரை கூப்பிட்டு இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் கிருஷ்ணரையே நினைச்சிட்டு அவங்க லீலை பண்ணது எல்லாமே ஞாபகப்படுத்திக்கிட்டு அந்த ஸ்மரணத்துல இருக்காங்க அவங்க எல்லாமே. சோ இந்த ஒரு விரக பக்தி, அந்த செப்பரேஷன், அந்த இது அது வந்து பிரஜபூமியில மட்டும்தான் நம்ம பார்க்கலாம். அதான் மாதுரியமான ரசம்.
எப்படி ஒரு லவர்ஸ், ஒரு பெண்ணு ஒரு ஒரு பையன் எப்படி வந்து அந்த உண்மையான காதலை வந்து வெளிப்படுத்துறாங்களோ, அந்த உண்மையான காதல் தான் நம்ம பிரஜபூமியில பார்க்கலாம். நீங்க பார்க்கலாம். ஒரு காதலும், ஒரு காதலி வந்து எப்படி வந்து காதலிப்பாங்கன்னா, எத வேணாலும் குடுக்குறதுக்கு ரெடியா இருப்பாங்க. உயிரே குடுக்குறதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஆனா, அது பௌத்திக உலகத்துல வந்து அது உண்மையான காதலே கிடையாது. அது வந்து காமம். ஆனா, அங்க நம்ம பார்க்கிறது வந்து பிரஜபூமியில உண்மையான பிரேமை. அந்த பிரேமைய நம்ம வந்து கோபியர்கிட்ட, ராதாராணி கிட்ட நம்ம பார்க்கலாம். இதான் உண்மையான பக்தி. இந்த தூயமான பக்தி தொண்டு தான் எனக்கு வேணும்னு சொல்லி தூயமான பக்தர்கள் இருக்கிறாங்க. அதனால இந்த 5 முக்திகள் இருக்குல்ல, இந்த முக்தி எங்களுக்கு வேண்டவே வேண்டாம். இந்த முக்திகளுக்கு எல்லாமே அப்பாற்பட்டது இந்த பக்தி. அந்த பக்தியில 5 வகையான ரசத்துல மாதுரியமான பக்தி தான் உயர்ந்தமான பக்தி. ரம்யா, காசி உபாசனா, பிரஜவது பிரஜபூமியிலே இருக்கிற பக்தி தான் உயர்ந்தமானது. எல்லா பக்தி கூட உயர்ந்தமானது அதான். அதனாலதான் பிரம்மா, சிவா, அப்புறம் வந்து நிறைய பெரிய பெரிய தேவர்கள் எல்லாமே அங்க இருக்காரு எங்க பிரஜபூமியில. நீங்க ಬರ್ಸಾನ ಎತ್ತನೆ பேர் ಕೇಳ್ಬಿಟ್ಟಿರ್ಕೀங்க ಬರ್ಸಾನ? ಹೋಗಿದ್ದೆ ಪ್ರಭು ಬರ್ಸಾನಾಗೆ. ಏನಲ್ಲಿ ವಿಶೇಷ ಬರ್ಸಾನಲ್ಲಿ? ಅಲ್ಲಿ ದೇವ್ರ ಅಲ್ಲ ಏನ್ ವಿಶೇಷ ಬರ್ಸಾನ? ಅದೇ ರಾಧೆ ಹುಟ್ಟಿದ ಜನ್ಮಭೂಮಿ ಬೆಳೆದಿರೋ ಊರು, ರಾಧೆ ಬೆಳೆದಿರೋ ಊರು ಅದು. ಬೆಳೆದಿದ್ದು ராதாராணி ஊர் அதே பர்சானா. அந்த பர்சானாத்துல 4 மலையை நீங்க பார்க்கலாம், 4 ஹில்ஸ். அந்த 4 ஹில்ஸ் யாரு அப்படின்னா பிரம்மா. பிரம்மாவோட 4 தலை. அவர் வந்து 4 மரத்தோட உருவத்துல அங்க இருக்கார் விருந்தாவனத்துல. அந்த உருவத்துல இருந்துட்டு கிருஷ்ணர் பண்ற அந்த பாலலீலை எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா லீலைகளும் பார்த்து அதை வந்து ரசிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சிவபெருமாள் யாருக்கா தெரியுமா? சிவபெருமாள் எந்த இதுல இருக்காருன்னு தெரியுமா? எந்த ஊர்ல இருக்காங்க பிரஜபூமியில? பேர் தெரியுமா யாருக்காது? ருத்ரಭೂಮಿ கைலாಸ. ஆஹா, விருந்தாவனத்துல சிவபெருமான் இருக்காரு. ஆனா எந்த ஊர்ல இருக்காரு? கோபேஸ்வர் மகாதேவா இருக்காரு. வெரி குட், கரெக்ட் இல்லன்னு சொல்ல நான். ஆனா எந்த ஊர்ல இருந்துட்டு இந்த லீலைகள் எல்லாம் பாக்குறாரு? மாயாಪುರದಲ್ಲಿ பிரபு. நான் விருந்தாவனத்துல சொல்றேன். பிரம்மா பார்த்துட்டு இருக்காரு. அதே மாதிரி சிவபெருமான் வந்து நந்தகாவ் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. அந்த நந்தகாவுல சிவபெருமான் வந்து கோபேஸ்வர், நீங்க சொன்ன மாதிரி கோபேஸ்வர் மகாதேவா இருந்துட்டு அந்த லீலைகள் எல்லாமே பார்த்துட்டு இருக்காரு. அப்படி நான் எதுக்காக இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, பிரம்மா, அதுக்கப்புறம் சிவா, இந்திரா, சூர்யா, சந்திரா, உயர்ந்தமான தேவர்கள் எல்லாமே வெவ்வேறு உருவத்துல அங்க வந்து பகவானோட லீலைகளை பார்க்கறதுக்காக ஏங்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நான் பார்க்கணும், ரசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்காங்க. அதனால அதான் சொல்ல வரேன். இந்த மாதிரி ஒரு இடத்துலயும் ஒரு பெரிய பெரிய உயர்ந்தமான உதவர் நீங்க பாருங்க. உதவர் இப்ப போனார் இல்லையா, அவர் என்ன வரத்தை கேட்கிறார் கிருஷ்ணர் கிட்ட அப்படின்னா, இந்த கோபியர்களோட பக்தி எல்லாம் பார்த்துட்டு, அவங்களோட பக்தி பரவசம் எல்லாம் பார்த்துட்டு தன்னை தானே மறந்துட்டு, நான் இந்த விருந்தாவனத்தை விட்டே நான் போக மாட்டேன். எனக்கு விருந்தாவனத்துல ஒரு பிள்ளை எனக்கு உருவத்தை கொடுத்துருங்க, ஒரு பிறப்பை கொடுத்துருங்க. அப்பதான் இந்த கோபியர்கள் எல்லாம் என்ன மிதிப்பாங்க. அப்ப மிதிச்சு அவங்களோட பக்தி அவங்களோட பக்தியை வந்து நான் கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர்கிட்ட அவர் பிரார்த்தனை பண்றேன். அந்த இவர் உதவர். ஸோ அதனால உதவரையும் கிருஷ்ணரையும் நம்ம வந்து பார்த்தா 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. கிருஷ்ணரோட கசின் தான் இவர் ஒரு உதவர் சேம் கிருஷ்ண மாதிரியே இருப்பார் அவர். ஸோ உதவரை பார்த்தா கிருஷ்ணரை பார்க்க தேவையில்லை, கிருஷ்ணரை பார்த்தா உதவரை பார்க்க தேவையில்லை. உதவர் எப்பேற்பட்ட ஒரு நிலையில இருக்காரு அப்படின்னா, கிருஷ்ணருக்கே வந்து அவர் சஜஷன்ஸ் கொடுப்பாரு. இப்போ 2-3 லீலைகள் பண்ணும் அப்படின்னு சொன்னா கிருஷ்ணரை வந்து இவரை கேட்பாரு, உதவரை கேட்பாரு, எங்க ராஜசூய யக்னாக்கு போகணுமா, இல்ல போய் அந்த அரக்கனோட 16,108 மனைவிகள் இருக்காங்க இல்லையா, 16,108 ராணிகள், அவங்கள வந்து காப்பாத்தணுமா, எந்த இதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இவர் தான் அந்த ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. இங்க முதல்ல போங்க, அதுக்கப்புறம் அங்க போங்க அப்படின்னு சொல்லி இவர் தான் சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு உயர்ந்தமான ஒரு நிலையில இவர் இருக்கார் உதவா. அவரே சொல்றாரு, எனக்கு பில்லா ஒரு பிறப்பு விருந்தாவனத்துல நான் வந்து அந்த கோபியர்களோட அந்த பாத துளிய வந்து எனக்கு ஸ்பர்ஷம் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்காரு உதவர். ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு தூயமான பக்தி எல்லா முக்திக்கும் அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரி முக்தியே எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி தூய பக்தி. ஆனா நம்ம என்ன செய்யறோம், முக்தி 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 முக்தின்னு சொல்லி எல்லாருமே ஜென்ரலா இந்த கிருஷ்ணவனருக்கு வரும்போது இது படிச்ச பேருதான் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியுது, முக்தி கூட பக்திக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. முக்தி நம்ம என்ன படிச்சிருக்காரு பிரபுபாதர் என்ன சொல்லிருக்காரு,
அந்த பர்போட்ல பேய் பிசாசு மாதிரி அப்படி சொல்லி நீங்க எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு? நம்ம படிச்சோமா இல்லையா? சோ அந்த முக்தி வந்து பக்தி பண்ணாலே அது ஆட்டோமேட்டிக்கா தானா வந்துடுது. நம்ம பக்தி பண்ண 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 இது ஒரு விஷயமே, ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இதை வந்து நம்ம ஈஸியா நம்ம அடைஞ்சிடலாம். அந்த பக்தி தான் கலியுகத்துல பகவானோட நாமம். பகவான நாமத்தை வந்து நம்ம சத்வ குணத்திலயோ சுத்த சத்வ குணத்துல இருக்கிற அந்த டைம்ல வந்து நம்ம சமயத்தை நம்ம நல்லா இது விமர்சனங்கள் இல்லாம அந்த 10 அபராதங்களை தவிர்த்து நம்ம நாம ஜபம் பண்ணாலே அந்த ஒரு இதை வந்து நம்ம ஃபீல் பண்ணலாம். அந்த பக்தி சேவையை வந்து நம்ம உணரலாம். அதுக்கு வந்து ஹெல்ப்பா இருக்கிறது என்னன்னா இந்த மாதிரி சத்சங்கம், பக்தர்களோட சாங்கித்யம். இந்த சாங்கியத்தை அதுக்கு வந்து நம்ம என்ன வேணும்? அதுக்கு மேல்பட்டு நம்மளுக்கு குருவோட ஒரே ஒரு என்ன சொல்றது, குருதேவ் கிருபா பிந்து. பிந்து என்ன தெரியுமா இருக்காது? பிந்து சிந்து பிந்து என்ன வித்தியாசம்? சிந்து யாரோ நம்ம பக்கத்து வீட்டுல பிந்துனா ஏரியாங்க பிரபு, சிந்துனா நதி. வந்து கிட்ட வந்துட்டீங்க. சிந்துன்னா சமுத்திரம், சமுத்திரம். பிந்து பிந்துனா ஏரி. ஒரு டிராப் பிரபு, ஒரே ஒரு டிராப். அந்த சிந்துல ஒரு டிராப் தான் இந்த. ஸோ அந்த குருவோட கிருபையில ஒரே ஒரு பிந்து நம்மளுக்கு வந்தா போதும். ஒரே ஒரு பிந்து, ஒரே ஒரு டிராப். அதனாலதான் குருமகாராஜ அவங்களோட குருமார்களை வந்து நம்ம படம் வச்சு டெய்லி அந்த பாடிட்டு அதை வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம குருதேவ் கிருபா பிந்து தியோ கொரைய தாசே, எனக்கு எதுவுமே வேண்டாம் குருதேவா, உன்னோட கருணையில வந்து ஒரே ஒரு டிராப் எனக்கு கொடுத்தா போதும். அந்த டிராப்பை வச்சுக்கிட்டு, அந்த பிந்துவை வச்சுக்கிட்டு நான் எப்படியாவது பொழிச்சிக்கிறேன், எப்படியாவது நான் பகவான் கிட்ட போயிடுறேன் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்றது குரு கிட்ட. அதனாலதான் நம்மளோட இயக்கத்துல வந்து குரு ஆசிரியை வாங்கும் போது எப்படி நீங்க வந்து குரு வந்து வழிபடுறீங்க, எப்படி என்ன அதுக்கு செட்டப் என்ன வச்சிருக்கீங்க. அதனாலதான் ஒரு வீட்லயும் நம்ம வந்து மினிமம் ஒரு குரு பரம்பரை இருக்கணும். எல்லாம் அந்த குரு பரம்பரை நம்ம பிக்சர் இருக்கு பாருங்க, அது ஃபுல் இருக்கணும். 100% ஈவன் நைவேத்தியம் பண்றது கூட அதை வச்சுதான் நம்ம நைவேத்தியம் பண்ணணும். அப்பதான் கிருஷ்ணனே ஏத்திக்குவார். ஏன்னா நம்ம டைரக்டா ஏத்துக்கிற அளவுக்கு நம்மளுக்கு தகுதி யாருக்குமே இல்லை. நம்மளோட குருவுக்கு வந்து நம்ம நைவேத்தியம் பண்ணா குரு வந்து அவங்க குருக்கு பண்ணுவாங்க, அவங்க வந்து அவங்க குருக்கு பண்ணுவாங்க. இப்படியே அது வந்து அசெண்டிங் ஆர்டர்ல அப்படியே போகும். அசெண்டிங் ஆர்டர்ல அப்படியே போய் அதே மாதிரி டிசெண்டிங் ஆர்டர்ல நமக்கு மகாபிரசாதம் வந்து எப்படி போகுமோ போக அந்த போக வந்து பகவான் சாப்பிட்டு அவங்களோட பக்தர்களுக்கு அவங்களோட பக்தர் கொடுத்து அதுக்கப்புறமா நம்ம மகாபிரசாதமா நமக்கு வரும். இதுதான் நம்மளோட நைவேத்தியம் ப்ராசஸ். அதனால நம்ம குரு இல்லாம நம்ம வந்து எந்த சேவை செஞ்சாலும் அது வந்து கிருஷ்ணர் ஏத்துக்க மாட்டார். கிருஷ்ணரே சொல்லிட்டார். நரசிம்மர் கிட்ட என்ன சொன்னார்? பிரகலாதர் என்ன சொன்னாரு? நரசிம்மர் என்ன வரம் கேட்டுக்கப்பா, பிரகலாதர் அவங்க கொடுத்துடுறேன் அப்படின்னு சொன்னாரு. பிரகலாதர் என்ன சொன்னார்? யாருக்கான பதில் தெரியுமா? நரசிம்மர் வரம் கொடுக்குறான்னு சொல்லி ரெடியா இருக்காரு. நம்ம ஆனா என்ன பண்ணிருப்போம்? அதை கூட இதை கூட சொல்லி பெரிய லிஸ்டே கொடுத்துருப்போம். ஆனா பிரகலாதர் அப்படி கேட்கல. என்ன சொன்னார் பிரகலாதர்? யாருக்காவது இருக்க தெரியுமா? 7th கேண்டல்ல படிச்சேன், நீங்க படிச்சிருந்தா தெரியும். நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன். பிரகலாதர் என்ன பதில் கொடுத்தாரு? வரம் கேளுன்னு சொன்னதுக்கு என்ன பதில் கொடுத்தாரு பிரகலாதர்? ಯಾವಾಗ್ಲೂ ನಿಮ್ಮ ಭಕ್ತಿ ಸೇವೆಯಲ್ಲಿ ನಾನು ಇರ್ಬೇಕು ಅಂತ. அது பக்தி சேவையில் எப்பவும் இருக்காரு. அவர் இல்லாத இல்ல. அவர் என்ன கேட்டார்? வரம் வேணும்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? பிரகலாதர் அவங்க அப்பாவை மன்னிக்கணும், அவங்க ஜெனரேஷன் அவங்க அப்பாவை மன்னிக்கணும் சொல்றாங்க. அது ஒன்று கரெக்ட். அது முக்கியமான விஷயம். அவங்க அந்த 19 தலைமுறைக்கு வந்து முக்தி வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அது இல்லாம இன்னொன்னு அவர் சொன்னாரு பிரகலாதர். அது ஒண்ணுதான் அவர், நீங்க சொன்ன மாதிரி அது ஒண்ணுதான் அவர் வரம் கேட்டாரு. இன்னொன்னு முக்கியமான ஒரு விஷயம் சொன்னாரு. என்ன விஷயம்? யாரா ட்ரை பண்றீங்களா? తెలుసా? ఏం ప్రభు? అర్థం కాలే ప్రభు. ఏం ప్రభు? నరసింహదేవుడు హిరణ్యకశిపుని వధం చేసినాక ప్రహ్లాదునికి నీకేం వరం కావాలో కోరుకో అని చెప్పి ప్రహ్లాదు చెప్పి దాంట్లో కార్తీక్ ప్రభు ఆన్సర్ చెప్పేసి ఏమంటే మా 19 తలాంతరాలకి ముక్తి ఎలా అని చెప్పి వాళ్ళు కోరుకుంటారు. అది కాకుండా ఇంకొక ఆన్సర్ చెప్పారు ప్రహ్లాద్ మహారాజు. భౌతిక ఆశలు ఏమైనా ఉంటే ఒక చూరు భౌతిక ఆశలు ఉంటే దాన్ని తొడిసేయి అని అడుక్కునే ప్రభు. ఓకే వెరీ గుడ్. వేరే
అది మా నాన్నకు మోక్షం ఇయ్యేనే. అది చెప్పింది కార్తీక్ ప్రభు చెప్పింది. వాళ్ళ నాయనకే కాదు అవునా? 19 తలాంతాలకి మోక్షం ఇచ్చేసి వాళ్ళ ఇచ్చేసి, అది కాకుండా ప్రహ్లాద్ మహారాజు రాక్షసుల దీంట్లో పుట్టినాను కదా, దాని ఇంకా నాకు ఇది ఉందా అని అడుగుతారు. నేను తప్పి రాక్షసుల దీంట్లో పుట్టిడిస్తే ఓకే నాకేమైనా దోషం ఉంటుంటే తోసేయి అని చెప్పి కడిగేయి అని చెప్పారు ప్రభు. ఓకే ఇదంతా ఇంకోటి ఏం చెప్పారండి ప్రహ్లాద్ మహారాజ్ என்ன சொன்னாரு அப்படின்னா அன்லிமிட்டெட் பக்தி சர்வீஸ். அன்லிமிட்டெட் பக்தி சர்வீஸ். அவருக்கு நிறைய இருக்கு பிரபு. பிரகலாதருக்கு இல்லாத சர்வீஸே இல்லை. நிறைய அன்லிமிட்டெட் பக்தி சர்வீஸ். அதனாலதான் நரசிம்மரே வந்துட்டார் அவரு. பிரகலாதர் ஆக்சுவலா இரண்யகசிபு அவர் நினைச்சிருந்தா வைகுண்டத்துல உட்காந்து அவரை வதம் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா பிரகலாதருக்கு வந்து காட்சி கொடுத்து அவருக்கு ஆனந்தத்தை, அதுதான் நம்ம பாடுது நமஸ்தே நரசிம்ஹாய பிரகலாத ஹ்லாத தாயினே. பிரகலாதருக்கு ஹ்லாதத்தை கொடுக்கறதுக்கு, சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக தான் அவர் வந்தாரு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நரசிம்மருக்கு வரம் கேளுன்னு சொன்னா பிரகலாதர் என்ன சொன்னார் தெரியுமா? நரசிம்மரே என்னை மன்னிச்சிருங்க, உங்களை வந்து இந்த ஒரு நிலையில நான் பார்க்கறதுக்கு வந்து அந்த கருணை எனக்கு எப்படி வந்தது அப்படின்னா, எங்க குருநாதர் நாரதமுனி சொன்னது. எங்க குருநாதர் நாரதமுனி தான் இந்த வழியை எனக்கு காமிச்சு கொடுத்தாரு. ஆனா அதனால முதல்ல என் குருவுக்கு போய் நான் நன்றி சொல்லணும், அவங்களுக்கு நான் சேவை செய்யணும், அவங்களுக்கு நன்றி சொல்லி அவங்களை சேவிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் உங்ககிட்ட வரேன் அப்படி சொல்லி சொன்னார் பிரகலாதர். அப்படின்னா அங்க ஏன் இதை பத்தி நான் வந்து ஹைலைட் பண்றேன் அப்படின்னா, அந்த குருநாதருக்கு வந்து அந்த அளவுக்கு நம்ம அந்த ஸ்தானத்தை கொடுக்குறோம் தூயமான பக்தர். ஏன்னா குருநாதரே வைஷ்ணவரே இல்லைன்னா, குரு இல்லைன்னா நம்மளுக்கு பகவானை நம்ம பார்க்கவே முடியாது. அந்த வழியே நம்மளுக்கு தெரியாது. இப்ப இந்த வழியெல்லாம் நம்மளுக்கு யாரும் காமிச்சு கொடுத்தாரு? பிரபுபாதரை நம்மளுக்கு காமிச்சு கொடுத்தாரு. பிரபுபாதர் சீடர்களுக்கு குருமார்கள் அவங்களாம் காமிச்சு கொடுத்துட்டு இருக்காரு. அதனாலதான் நம்ம இந்த வழிக்கே வந்திருக்கோம். இந்த மாதிரி நம்ம பேசுறோம், கேட்கிறோம், படிக்கிறோம், சாண்டிங் பண்றோம். இது எல்லாமே அவர் காமிச்ச வழி தானே. இல்லைன்னா நம்மளுக்கு நேரா பகவான் நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. நம்மளுக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், கிருஷ்ணர் வந்து வெண்ணெய் திருடுறாரு, அவ்வளவுதான். கிருஷ்ணர் வந்து டான்ஸ் ஆடுறாரு, இதுதான் நம்மளுக்கு தெரியும். வேற வழியெல்லாம் நம்மளுக்கு எப்படி தெரியும்? அவங்க வந்து காமிச்சு கொடுத்தது தானே இது எல்லாமே. நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அதனால அந்த குருன்ற ஸ்தானம் வந்து ரொம்ப உயர்ந்தமான ஸ்தானம். குரு பரம்பராவோட அந்த இது நம்ம வச்சு நம்ம குரு வந்து குரு தத்துவம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குரு பத்தியே நிறைய கேள்விகள் எல்லாம் இருக்கு. குருவையே நீங்க ஏத்துக்கிட்டீங்க, குரு வந்து பகவானோட சமானமா, இதெல்லாம் கேள்விகள் வந்து இதுல இருக்கு. தீட்சா வாங்கறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கேள்விகள் கேட்கறாங்க. அது வந்து குரு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. ಹರೇ ಕೃಷ್ಣ ಪ್ರಭು, ಒಂದ್ ನಿಮಿಷ ಪ್ರಭು. ಫಸ್ಟ್ ಮಾತಾ ಅಮ್ಮ ತಾನೇ ಪ್ರಭು ದೇವ್ರು ಹೆಂಗೆ ಇದ್ದಾರೆ, ಹೆಂಗ್ ಮಾಡ್ಬೇಕು ತೋರಿಸಿದ್ರು. ಆಮೇಲೆ ಅವರು ಹಂಗೆ ಸ್ವಲ್ಪ ಲೆವೆಲ್ ಹೋಗ್ತಾ ಹೋಗ್ತಾ ಗುರು ನೋಡ್ತೀವಿ. ಆಯಮ್ಮಗೆ ಯಾರು ತೋರಿಸ್ತಿರೋ? ಆಯಮ್ಮ ಮುಗಿರುವಾಗ ಯಾರು ತೋರಿಸ್ತಿರೋ? ಅವ್ರಿಗೆ ಅವ್ರಮ್ಮ ತೋರಿಸ್ತಾರ? ಅವ್ರಮ್ಮಗೆ ಹಂಗೆ ಸೀದಾ ಹೋಗಿ ಅವ್ರಿಗೆಲ್ಲ ಯಾರು ತೋರಿಸ್ತಾರ? ದೇವ್ರೆ ಕೃಷ್ಣನೇ. ಕೃಷ್ಣ ಬಂದು ಬೀಜ ಪ್ರಜಾಪಿತ. ಎಲ್ಲಾ ಬೀಜ ಯಾರು, ಎಲ್ಲರಿಗೂ ತಾಯಿ ತಂದೆ ಯಾರು ಅಂದ್ರೆ ಕೃಷ್ಣನೇ. ಅವ್ರನ್ನ ಕೃಷ್ಣನ್ ಯಾರು ನಮ್ಗೆ ತೋರಿಸಿದ್ರೆ ಗುರುನೇ ತೋರಿಸೋದು. ನೀವ್ ಹೇಳಿದ್ ಕರೆಕ್ಟ್. ತಾಯಿ ತಂದೆ ನಮ್ಗೆ ಒಂದು ಗುರು ತರನೇ, ಅವ್ರು ಗುರುನೇ. ಆದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಎಲ್ಲ ಇದೆಲ್ಲ ಬರ್ಬೇಕಂದ್ರೆ ಯಾರು ಏನ್ ಕೊಡ್ತಾರೆ? ಅವರು ಒಂದು ಗುರುನ ಅಕ್ಸೆಪ್ಟ್ ಮಾಡಿರ್ತಾರೆ. ಗುರುವಿಂದ ನಾವ್ ಏನು ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ. ಡ್ರೈವಿಂಗ್ ಕೂಡ ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ, ಅದಕ್ಕೊಂದು ನಮ್ ಗುರು ಬೇಕು. ಡ್ರೈವಿಂಗ್ ಮಾಡ್ಬೇಕಂದ್ರೆ ಒಂದು ಗುರು ಬೇಕು, ಒಂದು ವ್ಯಾಪಾರ ಕಲಿಬೇಕಂದ್ರೆ ಒಂದು ಗುರು ಬೇಕು, ಒಂದು ವಿದ್ಯೆ ಕಲಿಬೇಕಂದ್ರೆ ನಮಗೆ ಗುರು ಬೇಕು. ಭೌತಿಕವಾಗಿ ನಾನು ಹೇಳ್ತಾ ಇರೋದು. ಆದ್ರೆ ಆಧ್ಯಾತ್ಮಿಕವಾದಲ್ಲಿ ಕಂಪಲ್ಸರಿಯಾಗಿ ಬೋನಫೈಡ್ ಗುರು ಬೇಕು. ಪ್ರಾಮಾಣಿಕವಾದ ಗುರು ನಮ್ಗೆ ವೇಣು, ತಕ್ಕ ಗುರು ನಮ್ಗೆ ವೇಣು. ஓகே, ஹரே கிருஷ்ணா. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, மாதா பிதா குரு தெய்வம் சொல்றாங்க. அந்த இதுல சொல்றாங்க. அதான் தெரியும், அவர் சொல்றது தெரியும் எனக்கு புரியும். அவர் என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியும். அவங்க குரு நான் இல்ல, குரு இல்லைன்னு சொல்ல. முதல் குருவே நம்மளுக்கு தாய் தான். வீட்டுல நம்மளுக்கு வந்து எல்லாமே சொல்லிக் கொடுக்குறது தாய் தான். அது வந்து அவங்க வந்து இந்த ஆன்மீகமான வழியில எத்தனை பேர் கொண்டு வராங்கன்றது நம்மளுக்கு தெரியாது இல்லையா? எத்தனை மாதா பிதா வந்து இந்த ஆன்மீக வழியில கொண்டு வராங்க குழந்தைங்களை? ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த உண்மையான குரு வந்து நம்ம ஆக்சுவலா உண்மையான குரு கிருஷ்ணா தான் நம்மளுக்கு. ஆதி குரு பலராமர் தான். எல்லாருக்கும் ஆதி குரு பலராமர். அவங்கள இருந்தா இது எல்லாமே வந்திருக்கிறது. இந்த பரம்பரா வந்திருக்கிறதே பலராமர் தான். அவர் தான் எக்ஸ்பேண்ட் ஆகி அப்படியே குரு பரம்பராவே நம்மளுக்கு வந்திருக்கிறது. அப்புறமா சைத்தன்ய மகாபிரபு நம்ம சம்பிரதாயத்துல, நம்ம பிரம்ம மத்வ கௌடிய சம்பிரதாயத்துல, அந்த மாதிரி வேற சம்பிரதாயத்துல அவங்க அந்த குரு பரம்பரை வந்துட்டே இருக்கு. அம்மா என்ன சொல்றாங்களா பிரபு? சாரி, என்ன பிரபு? அம்மா என்ன சொல்றாங்கன்னா, மாதா பிதா குரு தானே. ஒரு குழந்தை வளரும் போது அம்மா தானே சொல்லி தராங்க.
எப்படி நடக்கணும், பழகணும், பேசணும், குருட்ட எப்படி கிளாஸ் போணும். அதனால அம்மா ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்ல வராங்க. அம்மா, மாதா, பிதா, குரு, தெய்வம். அந்த அவங்களே ஒரு அம்மா குரு தானே. வந்து ஆன்மீகமான பயிற்சி இருந்தா ஓகே. பௌதிகமான பயிற்சி வந்து நடக்கிறது, உட்கார்றது, பேசுறது இதெல்லாமே பௌதிகமான இது. அது 2 இருக்கு அதுல. ஆன்மீகமா சொல்லிக் கொடுக்குறாரா, பௌதிகமா சொல்லிக் கொடுக்குறாருன்றது 2 இருக்கு. அந்த 2மே வந்து நம்ம வந்து கணக்குல எடுத்துக்கணும். அத இப்ப வந்து நம்ம பிரகலாத் அவங்க அம்மா வந்து சொல்லிக் குடுத்தாங்களா எப்படி? கண்டிப்பா. பிரகலாதர வந்து அம்மா வந்து கயாது கொண்டு போயிட்டாரு இல்ல நாரத முனி. நாரத முனிய கொண்டு போய் நான் கயாதுக்கு எல்லாமே உபதேசம் பண்ணாரு நாரத முனி. அது அந்த உபதேசம் பண்ணும்போது இவர் கர்ப்பத்துல இருக்கும்போது எல்லாம் கேட்டாரு பிரகலாதர். எல்லாருமே கேட்டாரு. பாவத்தம் ஃபுல்லா அவர் கேட்டாரு. என்னென்ன பக்தி சேவை என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் எல்லாமே கேட்டுக்கிட்டாரு அவரு. கயாது கூட இரண்டகசிபுக்கு எத்தனை தடவை உபதேசம் பண்றாங்க தெரியுமா உங்களுக்கு? எத்தனோ தடவை உபதேசம் பண்றாங்க. தயவு செய்து இந்த குழந்தை ஒண்ணும் பண்ணாதீங்க, குழந்தை பண்ணாதீங்கன்னு சொல்லி. ஆனா இரண்டகசிபு கேட்கறது இல்ல. அந்த அசுரகணம் இருக்கிறதுனால அவரு பையன்ன்றது கூட பாக்குறது இல்ல அவரு. அதனால நீங்க அந்த மாதா பிதா வந்து குரு தான் இல்லைன்னு சொல்ல. ஆனா எப்படி எந்த விதத்துல வந்து அவர் ஆன்மீகத்திலயும் இருக்கணும், பௌதிகத்துல மட்டும் அது அவங்க குருவா இருந்தா பத்தாது. ஆன்மீகத்தோட அந்த செயலும் வந்து அவங்க வந்து சொல்லிக் கொடுக்கணும். அந்த லைஃப் ஸ்டைல் கூட நம்ம வேதிக் லைஃப் ஸ்டைல் கூட நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அப்பதான் உண்மையான பிதா, உண்மையான மாதா. பாகவதமே சொல்லுது, நீ உண்மையான தாய் ஆகணும் அப்படின்னா, உண்மையான தந்தை ஆகணும் அப்படின்னா, உண்மையான அரசன் ஆகணும் அப்படின்னா, உண்மையான குரு ஆகணும்னா பகவானோட ராஜ்யத்துக்கு கொண்டு போய் அவங்கள வந்து சேர்ற வரைக்கும் நீ வந்து அப்படி கொண்டு போய் சேராம இருக்கிற ஒரு கல்வியை நீங்க கொடுத்தா அப்போ வந்து நீங்க அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை, அரசர் இல்லை, குருவும் இல்லைன்றாங்க. அதனாலதான் புத்ரா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல பூ அப்படின்னா நரகலோகம், திரா அப்படின்னா நரக லோகத்துல இருந்து விடுபடுறவங்க தான் உண்மையான புத்ரா, உண்மையான பையன். அதனாலதான் புத்ரா வேணும் அப்படின்னு சொல்லி எதுக்குன்றா அந்த நரகலோகத்துல இருந்து தன்னோட முன்னோர்களை வந்து விடுபடுற ஒரு கடமை வந்து அந்த பையனுக்கு இருக்கு. அதனால உண்மையான குரு, உண்மையான தாயே அந்த பகவானோட அந்த பக்தியை கொடுக்கணும், அந்த கிருஷ்ண உணர்வை கொடுக்கணும். அந்த கிருஷ்ண உணர்வை கொடுக்கலன்னா உண்மையான தாயே கிடையாது, தந்தையே கிடையாது. கைகை கூட கணக்கு போட்டு பாருங்க. இந்த கைகை கூட பரதன் கைகை கூட அப்படிதான். கைகை நல்லா இருந்தாரு. பரதனோட ராமச்சந்திரமூர்த்தியை நல்லா அது புகழ்ந்து பாடினார் அவரை. ராமச்சந்திரமூர்த்தி நாளைக்கு பட்டாபிஷேகம் சொல்லி ஏதோ ஒரு சர்வெண்ட் வந்து சொன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ரத்த மாலை, தங்க மாலை எடுத்து அவங்க கழுத்தை போட்டாங்க. அந்த அளவுக்கு அவர் மேல அவ்வளவு பாசம், வாத்சல்யம். ஆனா என்ன பண்றது, பேட் அசோசியேஷன். அந்த மந்தரா அப்படின்னு சொல்லி ஒரு அந்த சர்வெண்ட் இருந்ததுனால அவங்க சொல்லிக் கொடுத்த அந்த அவங்களோட அசோசியேஷனை சேர்ந்துட்டாங்க. அவங்க சொல்லிக் கொடுத்த மாதிரி இவரும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பேட் அசோசியேஷன்னால இவங்க வந்து மாறிட்டாங்க. ஆனா அது வந்து ஒரு பாஸ்ட் டைம். அது எல்லாமே இது எதுக்காக அந்த பாஸ்ட் டைம் அப்படின்னா, மந்த்ரா வராம இருந்திருந்தா ராமர் வந்து காட்டுக்கு போயிருக்க மாட்டாரு. காட்டுக்கு போகாம இருந்திருந்தா அங்க இருக்கிற ராவணனும் அந்த எல்லா அசுரர்களும் அப்படியே இருந்திருப்பாங்க. எல்லாம் அப்படியே இருந்திருப்பாங்க. அப்புறம் வந்து அந்த அந்த மிஷன், அவர் வந்த மிஷன் என்னன்னா ராமராஜ்யத்தை வந்து எப்படி ஒரு சச்சையா எப்படி வாழணும், ஒரு ஏகபத்னி விரதத்தை வந்து எப்படி கடைபிடிக்கணும், அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ராவணனை வதம் பண்ணும். முக்கியமா ராவணனை வதம் பண்ணி பக்தர்களுக்கு வந்து விடுதலை கொடுக்கணும், பக்தர்கள் வந்து ஃப்ரீ பண்ணி அவங்க பக்தி தொண்டை பண்ணணும். அதனாலதான் மந்த்ரா வந்து அங்க இருந்து வந்தாங்க. கந்தர்வ லோகத்துல ஆக்சுவலா ஒரு கந்தர்வ லோகம், அவரு கந்தர்வ லோகத்துல இருந்து வந்து தேவர்களே அனுப்பிச்சு விட்டது இவங்கள. ஏன்னா ராவணர் இருந்தா எந்த கடவுளும் வந்து அவங்களோட தொழில் வந்து கரெக்டா பண்ண முடியாது, அவங்க சேவையை பண்ண முடியாது பகவானுக்கு. அதனாலதான் அந்த ராவணனை வதம் பண்றதுக்காக அந்த ப்ராசஸை வந்து ஸ்பீடப் பண்ணாரு இவர் மந்த்ரா வந்து. அந்த ப்ராசஸை ஸ்பீடப் பண்ணி கைகேயை வந்து அந்த மாதிரி மாயால வந்து மாட்டிக்கிற மாதிரி அவர் வந்து உருவாக்குனார். இதெல்லாமே பாஸ்ட் டைம்ஸ். இது பின்னாடி ஒரு இது இருக்கு, அதுக்கு வந்து என்ன சொல்றது, பின்னாடி ஒரு லாஜிக் இருக்கு. அந்த லாஜிக் இருக்கிறதுனால இப்ப நாரதர் கூட அவ்வளவுதான். கிருஷ்ணரை வதம் பண்றதுக்காக அவரே கம்சர் கிட்டே போய் சொல்றாரு நாரதர், நீ என்ன அறிவிக்கட்ட முட்டாள் மாதிரி இருக்கிற, பகவான் கிருஷ்ணர் 8வது பையன் தான், தேவிக்கு 8வது பையன் தான் உன்னை வதம் பண்றதுன்னு என்ன கேரண்டி உனக்கு? லோட்டஸ் பூ இருக்கு, லோட்டஸ் பூல எத்தனை பெட்டல்ஸ் இருக்கு, எந்த பெட்டல் ஃபர்ஸ்ட் எந்த பெட்டல் செகண்ட் தெரியுமா உனக்கு? தெரியாது. அதனால நீ எல்லா குழந்தையும் வெட்டுன்றாரு நாரத முனி. அப்ப அவர் விருத்தமா சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இங்க நாரதரோட முக்கியமான உத்தேசம் என்ன அப்படின்னா, இவர் வந்து கொல்லாம இருந்தா அது ப்ராசஸ் லேட் ஆயிடும், அதை வந்து ஸ்பீடப் பண்றாரு நாரத முனி வந்து. அந்த 6 பேர் போனாதான் இவங்க 7வது பலராமர் வராரு, 8வது கிருஷ்ணர் வராரு. அது அவங்க வந்து வெட்டாம இருந்தா அந்த ப்ராசஸ் அப்படியே நின்றுடும். கம்சன் வதம் பண்ணாம அப்படியே இருந்துடுவான்.
ஸோ எல்லாத்துக்குமே ஒரு பின்னாடி ஒரு இது இருக்கும், ஒரு என்ன சொல்றது, ஒரு ரியாலிட்டி இருக்கும், ஒரு ஒரு அர்த்தம் இருக்கும், ஒரு உத்தேசம் இருக்கும். அந்த உத்தேசபூர்வமாக தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா. பிரபு சாரி, பிரகலாத வந்து எந்த டைப் ஆஃப் பக்தி, 5 டைப்ஸ் ஆஃப் பக்தில சேவால ரசம் தாஸ்ய பக்தி, அவரது வந்து தாஸ்ய பக்தி, பகவானுக்கு தாசனா இருக்குது. ஏன்னா அவர் எப்போ பார்த்தாலும் பகவான் தான் அவர் பண்ணிட்டே இருப்பார். எப்பவும் ரிமெம்பரன்ஸ். பிரகலாதர் வந்து எப்பவும் நாராயணர் நினைச்சிட்டே இருப்பார், எப்பவும் நாராயணன் நினைச்சிட்டே இருப்பார். அதுக்கு என்ன வந்தனம், அது பேர் வந்தனம். நவவிதான பக்தியில வந்து வந்தனம் அந்த ஒரு கேட்டகரியில அவர் வருவாரு, வந்தனம் கேட்டகரியில. ஆனா தாஸ்ய பக்தி, நீங்க கேட்டது நல்ல கொஸ்டின். அவர் தாஸ்ய சேவகனா தான் இருப்பாரு எப்பவும். பிரகலாதர் வந்து அர்ஜுனர் இருப்பாரு. சரி, இது இப்பதான் ஒரு யசஸ்வித் பர்த்டே முடிஞ்சது. இப்ப இது கொஞ்சம் நாம இது பண்ணீங்களா பிரபு ப்ளீஸ்? பண்றேன். இப்போ அன்னைக்கே நான் பண்ணிட்டேன், இன்னொரு தடவை இப்ப எல்லாருமே பண்ணணும். ஸோ கார்த்திக் பிரபுவோட பொண்ணு பேர் யசஸ்விதா. அந்த யசஸ்விதா மாதாஜியோட அந்த ஃபியூச்சர் வந்து நல்லா பிரைட்டா இருக்கணும், அவங்க நல்ல பக்தராகணும், அவங்க வந்து கிருஷ்ணா கான்சியஸ் வந்து நல்லா சீரியஸா ப்ராக்டிஸ் பண்ணணும், அவங்க ஒரு நல்ல பகவான் வந்து நல்ல ஆரோக்கியம் கொடுக்கணும். ஸோ அவங்க பக்தி பண்றதுக்கு வந்து பகவான் வந்து எல்லா தடையும் வந்து விடுபடுத்து அவங்களுக்கு நல்லா ஃப்ரீயா பக்தி அவங்க வந்து பகவான் வந்து பகவானோட அருள் நம்ம பிரார்த்தனை. ಹರೇ ಕೃಷ್ಣ ಪ್ರಭು. ಹರೇ ಕೃಷ್ಣ ಮಾತಾಜಿ, ಹರೇ ಕೃಷ್ಣ, ಹರೇ ಕೃಷ್ಣ. ಬರ್ತ್ಡೇ ಹೇಗಿತ್ತು? ಚೆನ್ನಾಗಿತ್ತಾ? ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡಿದ್ರಾ? ಆಯ್ತು ಪ್ರಭು. ಓಕೆ, ವೆರಿ ಗುಡ್, ವೆರಿ ನೈಸ್, ವೆರಿ ನೈಸ್. ಹೇಗಿದೆ ನಿಮ್ಗೆ ಆರೋಗ್ಯ? ಹೇಗಿದೆ ಆರೋಗ್ಯ? ಫೀವರ್ ಎಲ್ಲ ಗುಣ ಆಯ್ತಾ? ಚೆನ್ನಾಗಿದ್ಯಾ? ಹುಷಾರಾಗಿದ್ದೀರಾ ಈಗ? ಹುಷಾರಾಗಿದ್ದೀರಾ? ಓಕೆ, ವೆರಿ ಗುಡ್, ವೆರಿ ನೈಸ್, ವೆರಿ ನೈಸ್. ಸ್ಕೂಲ್ಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀರಾ? ಸ್ಕೂಲ್ಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಓಕೆ, ಹೋಗಕ್ ಮುಂದೆ ಏನ್ ಹೇಳಿದ್ದೀನಿ ನಾನು? ಸ್ಕೂಲ್ಗೆ ಹೋಗಕ್ ಮುಂದೆ ನೀವೇನ್ ಮಾಡ್ಬೇಕು? ಹೋಗಕ್ ಮುಂದೆ ನೀವೇನ್ ಮಾಡ್ಬೇಕು? ವೆರಿ ನೈಸ್. ಪ್ರಹ್ಲಾದ್ ಹೆಂಗೆ ನರಸಿಂಹನ ಮಂತ್ರ ಹೇಳಿದ್ರು ಆತರ ನೀವು ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಭಗವಂತನಿಗೆ ಆಶೀರ್ವಾದ, ಭಗವಂತನಿಗೆ ಕೆಳಗಡೆ ಬಿದ್ದು ನಮಸ್ಕಾರ ಮಾಡಿ, ಆಯ್ತಾ? ಆ ನರಸಿಂಹ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಕೊಂಡು ನೀವು ಹೋಗ್ಬೇಕು. ಓಕೆ, ಬಂದ್ಮೇಲೆ ಒಂದೇ ಒಂದ್ ರೌಂಡ್ ಚಾಂಟ್ ಮಾಡ್ಬೇಕು, ಜಪ ಮಾಡ್ಬೇಕು. ಒಂದ್ ರೌಂಡ್ ಕಂಪಲ್ಸರಿ ಜಪ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಹೋಮ್ ವರ್ಕ್ ಎಲ್ಲ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಕೂಡ ಮಾಡಿ, ಪರವಾಗಿಲ್ಲ. ಬೆಳಗ್ಗೆ ಆದ್ರೆ ಬೆಳಗ್ಗೆ ಮಾಡಿ, ಸಾಯಂಕಾಲ ಆದ್ರೆ ಸಾಯಂಕಾಲ ಮಾಡ್ಬೇಕು. ಅವಾಗ ನಮ್ಗೆ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಕೃಷ್ಣ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾರೆ, ನೋಡಪ್ಪ ಯಶಸ್ವಿತಾ ಸ್ಕೂಲ್ಗೆ ಹೋಗ್ತಾ ಇದಾರೆ, ಹೋಮ್ ವರ್ಕ್ ಮಾಡ್ತಾ ಇದಾರೆ, ಎಷ್ಟೊಂದು ಬ್ಯಾಗ್ಸ್ ಎಲ್ಲ ಒತ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದಾರೆ ಪಾಪ, ಎಷ್ಟೊಂದು ಸಬ್ಜೆಕ್ಟ್ಸ್ ಎಲ್ಲ ಓದ್ಬೇಕು ಯಶಸ್ವಿತಾ. ಆದ್ರೇನು ನನ್ನ ಮರೆತಿಲ್ವಲ್ಲ ಇವರು ಯಶಸ್ವಿತಾ, ನನ್ನ ನಾಮ ಹೇಳ್ತಾ ಇದಾರೆ, ನರಸಿಂಹ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದಾರೆ, ಹರೇ ಕೃಷ್ಣ ಮಂತ್ರ ಹೇಳ್ತಾ ಇದಾರಲ್ಲ ಇವರು, ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದಾರಲ್ಲ, ನನ್ ಮೇಲೆ ನನ್ನ ಜ್ಞಾಪಕ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದಾರಲ್ಲ, ಇಷ್ಟು ಬ್ಯುಸಿ ಆಗಿದಾರಲ್ಲ ಯಶಸ್ವಿತಾ, ಆದ್ರೆ ನಾನು ಮರ್ತಿಲ್ವಲ್ಲ ಇವರು, ರಿಮೆಂಬರಿಂಗ್ ಮೀ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಅದಕ್ಕೆ ಭಗವಂತ ಬಂದು ನಿಮ್ಗೆ ಆಶೀರ್ವಾದ ಕೊಡ್ತಾ ಇರ್ತಾರೆ ಅಲ್ವಾ? ಹೌದಾ ಅಲ್ವಾ? ಹೌದಾ ಇಲ್ವಾ? ಹೌದಾ ಇಲ್ವಾ? ಕರೆಕ್ಟಾ? ಹರೇ ಕೃಷ್ಣ. ஹரே கிருஷ்ண பிரபு. குட், வெரி குட், வெரி நைஸ். ஸோ யசஸ்விதாக்காக, நம்ம குரு மகாராஜ்க்காக, இப்ப வந்த பக்தர்கள் எல்லாரோட ஆரோக்கியத்துக்காக, அவங்களோட பக்தி முன்னேற்றத்துக்காக நம்ம எல்லாருமே 3 தடவை ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ஹரே ராம, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ராம ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. अनंत वैष्णव वृंद की जय. थैंक यू माता जी, थैंक यू जी. भक्ति रसामृत सिंधु की जय, श्री प्रभुपाद की जय, गुरुदेव की जय. हरे कृष्णा प्रभु जी. हरे कृष्णा प्रभु जी. हरे कृष्णा प्रभु जी. यस प्रभु. प्रभु जी ನನ್ನ ಮಗನ ಶ್ಲೋಕ ಹೇಳ್ತಾನೆ ನೋಡಿ ಪ್ರಭು. ಶ್ಲೋಕ ಹೇಳಿ. ಹರೇ ಕೃಷ್ಣ ಪ್ರಭು. ಹರೇ ಕೃಷ್ಣ ಪ್ರಭು. ಯಾರು? ವೆಂಕಟೇಶ. ಹೆಸರು ವೆಂಕಟೇಶ್ ಅಲ್ವಾ? ಹೌದು ಪ್ರಭು. ವೆಂಕಟೇಶ್ ಹೇಳಪ್ಪ. ಧರ್ಮಕ್ಷೇತ್ರೇ ಕುರುಕ್ಷೇತ್ರೇ ಸಮಾವೇದಯುಷಃ ಮಮ ಕಾ ಪಾಂಡವ ಚೈತ ಕಿಮಕುರ್ವತ ಸಂಜಯ. ವೆರಿ ಗುಡ್, ವೆರಿ ಗುಡ್. ಒನ್ ಟೈಮ್ ಹರಿಬೋಲ್ ಫಾರ್ ವೆಂಕಟೇಶ್. ಎಲ್ಲರೂ ಹರಿಬೋಲ್ ಅಂತೇಳಿ ವೆಂಕಟೇಶ್ಗೆ ಹರಿಬೋಲ್.
ಗುಡ್ ವೆರಿ ಗುಡ್ ನೈಸ್. ಕಾರ್ತಿಕ್ ಪ್ರಭು ಕ್ಲಾಪ್ಸ್ ಹೊಡಿತಾವ್ರೆ. ಹರೇ ಕೃಷ್ಣ. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಹರೇ ಕೃಷ್ಣ. ಹರೇ ಕೃಷ್ಣ. ஹரே கிருஷ்ணா. கார்த்திக் பிரபு. ಹಾ எஸ் மாதாஜி ஹரே சொல்லுங்க மாதாஜி. கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ண சொல்ல மாதாஜி. இல்ல பிரபு பர்த்டேக்கு. எங்க பெங்களூர்ல இருந்தோம். பர்த்டே அவரே இல்ல. கார்த்திக் பிரபு பெங்களூர்ல அவருக்கு வேலை போட்டாரு கம்பெனில. அவரே இல்ல. ஆமா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு நீங்க ஒரு क्वेश्चन கேட்டீங்க குருனால எப்படி வருதுன்னு. அம்மா குரு கிட்ட எல்லாமே வாங்குனாலதான் உங்களுக்கு வந்திருக்கு பிரபு. முன்லட்சுமி மாதாஜி அவங்க குரு கிட்ட வாங்கினால அவங்க பொண்ணுக்கு வந்திருக்கு பிரபு. क्वेश्चन கரெக்டா கேட்டீங்க. எது மாதிரி யாவது గురువు దగ్గర అర్థం కాలేదు చెప్పింది. ప్రభు మాతాజీ వచ్చి వాళ్ళు గురువు దగ్గర అన్ని నేర్చిండ్రు కదా ప్రభు. గురువు దగ్గర దానింటే వాళ్ళ కొడుకు వచ్చింది ప్రభు. మున్లక్ష్మి మాతాజీ భక్తురాలైంది గురువు దగ్గర అన్ని తీసుకుంది వాళ్ళ కూతురికి వచ్చింది ప్రభు. అవునవునవును కరెక్ట్. అందరికి రావాలా ప్రభు అట్లే. కరెక్ట్ అందరికి రావాలా. దానికే ఏం చెప్తారంటే ఇంకా ప్రతి ఒక్క తండ్రి భగవంతుని భక్తి సేవ చేసే విధానాన్ని ప్రతి ఒక్కరు నేర్పించాల. ప్రభు. అది నేర్పిస్తేనే అప్పుడు నిజమైన గురువు వాళ్ళు. అప్పుడు నిజమైన గురుమాత వాళ్ళు. దాని పేరు గురుమాత చెప్తారు. గురుమాత వాళ్ళు. நல்லி மாதாஜி அவங்க பொண்ணு கூட டாக்டர் சிந்து மாதாஜிக்கும் அவங்க இது பண்ணாங்க பிரபு. சிந்து மாதாஜி என்ன சரி பிரபு இப்ப கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க பிரபு. அவங்க நிலைமை அப்படி ஆயிடுச்சு வருது. ஆனா வரணும் பிரபு. எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுங்க பிரபு. மறுபடியும் சிந்து மாதாஜி ఇంకొకరి పేరేమే மாதாஜி பிரவீனா மாதாஜி இவங்களுக்கு வந்து மறுபடியும் அவங்க நல்லா பக்தி சேவை பண்ணிட்டு இருந்தாங்க. சாண்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. மறுபடியும் அவங்க பக்தராகணும். மறுபடியும் அவங்க சாண்டிங் பண்ணும். அதுக்காக நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு தடவை ஹரிபோல்னு சொல்லலாம். ஹரிபோல் 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 ஹரிபோல். தேங்க் யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க் யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க் யூ பிரபு. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. ஜெய் 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 பிரபு. ஹரே கிருஷ்ணா. ಮೊಬೈಲ್ ಕೂಡ